हे गोपालक हे कृपा जल निधे हे सिंधु कन्या पते हे कंसांतक हे गजेन्द्र करुणा पारीण हे माधवा हे रामानुज हे जगत्रय गुरो हे पुंडरीकाक्षमां हे गोपी जननाथ पालय परं जानामि न त्वां विना शतमक मणिनीला चारुकल्हारहस्ता स्तनबर नमितांगी सान्द्र वत्सल्य सिंधुः अलकविनीता विश्रग्भिराक्लिष्टनाथा विलसतु हृदि गोदा विष्णुचित्तात्मजानः नमज्जनः सचित्तभित्तिभक्तिचित्रतूलिका भवाहि वीर्यभञ्जने नरेन्द्रमन्त्रयन्त्रणा प्रपन्नलोककैरव प्रसन्नचारुचन्द्रिका शटारी हस्तमुद्रिका घटाद्दुनोतु मे तमः अब्जन्यस्तपदब्जमञ्चितकटी संवादि कौशेयकं किञ्चित्ताण्डवगन्धि सम्मननकं निर्व्याजमन्दस्मितम् चूडाचुम्बिमुकाम्बुजं निजभुजाविश्रान्तदिव्यायुधं श्रीरङ्गे शरदशतं ततैतः पश्येम लक्ष्मीसकम् उल्लासपल्लवितपालितसप्तलोकी निर्वाहकोरकितनेम कटाक्षलीलां श्रीरङ्गहर्म्यतडमङ्गलदीपरेखां श्रीरङ्गराजमहिषीं श्रियमाश्रयामः श्रीमत्यै विष्णुचित्तार्यमनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् श्रीः नित्यमङ्गलम् वैकुण्ठे तु परेलोके श्रियासार्धं जगत्पतिः आस्ते विष्णुरचिन्त्यात्मा भक्तैः भागवतैः सह என்று சொல்லக்கூடிய அற்புதமான பிரமாண வசனம். அதன்படி வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய அழியாத நித்தியலோகம் பரமபதம். அந்த பரமபதத்திலே எம்பெருமான் ஸ்ரீயாசார்த்தம் ஜகத்பதி என்று பெரிய பிராட்டியார் என்ன, பூமி பிராட்டியார் என்ன, நீலா பிராட்டியார் என்ன தொடக்கமான தேவிய சஹசிரம் ததான் ஆயிரக்கணக்கான தேவிமார்கள் புடைசூழ பக்தர்கள் என்ன, பாகவதர்கள் என்ன, அதாவது கைங்கரிய நிஷ்டர்களும் குணநிஷ்டர்களும் நித்யசூரிகள் முக்தாத்மாக்கள் இவர்களெல்லாம் புடைசூழ எம்பெருமான் ஒரு குறையும் இல்லாமல் அவ்விடத்துல ஆச்சரியமாக எழுந்தருளி இருக்கிறான். அந்த இடத்துல எந்த குறையும் கிடையாது. அது ஒரு பெரிய அரங்கம் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடியது. அரங்கம் என்று சொன்னால் அது ஒரு ஆச்சரியமான அமைப்பு. அதாவது என்ன, அந்த இடத்துல எழுந்தருளி இருக்கிறான் எம்பெருமான். ஆதிசேஷ பரியங்கத்திலே வீற்றிருக்கிறான் எம்பெருமான். சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ரிததுவிதாரம் தட்சிணம் குஞ்சயித்வா ஜானும் நாதாய சவ்யே இதரபுஜம் நாகபோகே நிதாய பశ్చాத் பாகுத்வேன பிரதிபடசயனே தாரயன் சங்கசக்கரே என்று ஆச்சரியமாக ரெண்டு திருக்கையிலே சங்கசக்கரத்தை ஏந்தினவனாக, ஒரு திருக்கையை தன்னுடைய ஆதிசேஷ பரியங்கத்திலே அப்படி அழுத்தினவனாக ஆச்சரியமாக எழுந்தருளி இருக்கிறான் பரமபதத்திலே. அதிலே ஒரு ஆச்சரியமான மேடை. அரங்கம், அரங்கம்னா ஒரு அற்புதமான மேடைன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட மேடை அரங்கத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான். அந்த எம்பெருமான் தான் அங்கிருந்து புறப்பட்டு இந்த லோகத்திலே வந்து எத்தனையோ அவதாரங்களை பண்ணுகிறான். ஒன்றல்ல இரண்டல்ல பல அவதாரங்கள். என்னென்ன யோனியுமாய் பிறந்தா இமையோர் தலைவான சுவாமி நம்மாழ்வார் கொண்டாடுகிறார் தம்முடைய முதல் பாசுரம் திருவிருத்தத்தில். எத்தனையோ படியாக வந்து திருவதாரம் பண்ணுகிறான் எம்பெருமான். அவனுடைய அவதாரங்களுக்கு முடிவே கிடையாது, எண்ணிக்கையே கிடையாது. கீதாச்சாரியன் பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுனா என்று அவனே தெரிவிக்கிறான். என்னுடைய அவதாரங்களை பகூனி என்று பல அவதாரங்கள் என்று சொல்லலாமே தவிர இத்தனை அவதாரங்கள்னு எண்ணிலிட்டு அடக்க முடியாது. அப்படி பலபடியாக வந்து பிறக்கிறான் எம்பெருமான் இந்த லோகத்திலே. அங்கிருந்து புறப்பட்டுத்தான் இந்த லோகத்திலே வந்து திருவதாரம் பண்ணினான் கண்ணனாக என்று பார்க்கிறோம். பரமபதத்தில் ஆச்சரியமாக ஒரு பெரிய திருமஞ்சனம் பண்ணினார்கள். இப்போ திருமஞ்சனம் பண்ணும் காலத்தில் திருமஞ்சனம் முடிஞ்சு அடுத்தபடியாக அலங்காரம்
இந்த அலங்காரம் பண்ண வேண்டும். அதற்காக எல்லாரும் கூட கூடையா புஷ்பத்தை சுமந்து கொண்டு நிற்கிறார்கள். அவ்விடத்திலே சுமந்து மாமலர் நீர் சுடல் தூபம் பூவி என்கிற கிரமத்திலே சூட்டுனன் மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூவந்தராய் நிற்கவே ஆங்கு ஓர் மாயினால் ஈட்டிய வெண்ணை தொடுவுண்ண போந்து இமிலேற்றுவன் பூன் கோட்டிட ஆடினை கூத்து அடலாயிரதம் கொம்பினிக்கே என்று ஆழ்வார் திருவிருத்தத்திலே தெரிவிக்கிறார். சூட்டுனன் மாலைகள் தூயன வேந்தி என்று சூட்டுவதற்காக நிறைய மாலைகள் கூட கூடைய நிறைய புஷ்பங்கள் அதெல்லாம் ஏந்தி கொண்டு நித்தியசூரிகள் அங்கே நின்றுருக்கா. எல்லாரும் பெருமான கைங்கரியம் பண்ணோன்னு நித்தியசூரிகள் முத்தாத்மாக்கள் நிறைய கூட கூடையா நின்றுருக்கா. திருமஞ்சனம் ஆயிடுச்சு. திருமஞ்சனம் ஆன அப்புறம் அலங்காரம் பண்ணிக்கணும் இல்லையோ, எம்பெருமானுக்கு அலங்காரத்துக்காக மாலைகள்லாம் சூட்டணும்னு எல்லாம் வச்சுருக்காரு. அப்படி வைத்து கொண்டு இருக்கும் காலத்தில் அப்போ பெரிய தூபம் இட்டார்கள். ஒவ்வொரு ஆசனம் முடிந்த உடனே திருமஞ்சனம் முடிஞ்ச உடனே பெரிய தூபம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இருக்கிறபடினாலே ஒரு பெரிய தூபத்தை சமர்ப்பித்தார்கள். அந்த தூபம் எவ்வளோ பெருசாக இருந்ததுன்னா பரமபதத்தில் அது எம்பெருமான் அங்கே உள்ள இருக்கானா என்பதே தெரியல. வெளியில் இருக்கிறவாடு அப்படி எல்லாத்தையும் மறைச்சு விட்டு பெரிய தரையிட்டா போல அல்லது ஒரு சுவரை எழுப்பினா போல இருந்தது நடுவில். அதனால எம்பெருமான் இருக்கானா இல்லையானே தெரியல. உள்ளுக்குள்ள பார்த்தா எம்பெருமான் அந்த சமயத்தில் தான் கீழே பெரிய சப்தம் கேட்டது. வெண்ணெய் கிளர்ந்தது வெண்ணெய் கிளர்ந்ததுன்னு திருவாய்ப்பாடியிலேருந்து எல்லாம் சப்தம் பண்ணாரு. பண்ணின உடனே பார்த்தான் எம்பெருமான் வெண்ணெயிலே ஒரு ஆசை, இந்த வெண்ணெயை சாப்பிடணும்னா. என்ன அந்த வெண்ணெய் இருக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு திரவியம். என்னன்னா அது ஆசிரிதர்கள், அதாவது இந்த கோபிகைகள், ஒன்றுமே தெரியாத கோபிகைகள், அந்த கோபிகைகளுடைய கைப்பட்ட திரவியம் அது. இந்த வெண்ணெய் இருக்கு அதை மண் பாண்டத்தில் தான் அந்த வெண்ணெயை ஆக்குவார்கள். என்ன தயிரை கடைஞ்சி அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து அந்த மண் பாண்டத்தில் தான் வச்சிருப்பார். இந்த மண் பாண்டத்தில் அந்த வெண்ணெயை எடுக்கணும் என்று சொன்னால் கையை இட்டுத்தான் வெண்ணெயை எடுக்கணும். தயிரை கடைஞ்சி அதுலேருந்து வெண்ணெய் வருது. அது சாதாரணமாக இந்த கரண்டி அதெல்லாம் எடுத்தால் என்னதான் எடுத்தாலும் அது வராது, வழிச்சு எடுக்க முடியாது. கையை போட்டு நன்னா வழிச்சாதான் ஓரத்தில் இருட்டின்னு இருக்கிற வெண்ணெய் எல்லாம் வரும். அதனால இப்படிப்பட்ட இந்த கோபிகைகள் ஆட்சியர்கள் அவர்கள் கைப்பட்ட திரவியம்னா அது வேணும் என்று எம்பெருமானுக்கு ஆசை. என்ன அவர்களுக்கு தான் ஒன்றுமே தெரியாது, ஒன்றும் தெரியும். மற்ற பேர்லாம் எப்படி இருக்காங்க, ஏதோ கொஞ்சம் தெரிஞ்ச உடனே நிறைய அகங்காரம் வந்துடுறது. நமக்கு அது தெரிஞ்சிருக்கு இது தெரிஞ்சிருக்குன்னு எல்லாம் அகங்காரத்தோட கூடியிருக்கா. ஆனால் இந்த வலக்கை இடக்கை தெரியாத கோபிகைகள் இருக்காரு, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. இடக்கைனா எதுன்னு தெரியாது, வலது கைனா எதுன்னு தெரியாது. அப்படிப்பட்டவர்கள் இவர்களுக்கு அகங்காரமே கிடையாதுன்னு. அப்படிப்பட்டவர்கள் அகங்காரம் அது இல்லாதவர்கள் சமர்ப்பிக்கக்கூடிய பதார்த்தம்னு சொன்னால் எம்பெருமானுக்கு அதில் ரொம்ப ஆசை, அதில் ரொம்ப பிரீத்தி. நம்ம எத்தனை தான் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கும் காலத்தில் அகங்காரம் நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் அப்படின்னு கொடுத்தோம்னு சொன்னால் எம்பெருமானுக்கு அந்த பதார்த்தங்கள் பிடிப்பதே கிடையாது. அதனால இவாளுக்கு அகங்காரப்படுவதற்கு ஒன்றுமே தெரியாது. இவாளுக்கு தெரியாதபடினாலே அப்படிப்பட்ட கோபிகைகள் அவர்கள் கைப்பட்ட திரவியம் அது நமக்கு வேண்டும் என்று நினைத்தான் எம்பெருமான். அதனாலே அங்கிருந்து புறப்பட்டான். இதான் சரியான சமயம். இங்கே பரமபதத்தில் பெரிய தர போட்டிருக்கா நடுவில். இந்த சமயத்தில் நம்ம கீழே போய் குதிச்சோன்னா தான் இங்கே இருக்கிறவாள்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான். இல்லை அப்படின்னா இங்கே இருக்கிறவாள்லாம் போக விட மாட்டான். நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள்லாம் வாழலாம் என்ன பண்ணுவா, சுவாமி அதெல்லாம் போக வேண்டாம் பூலோகத்தில், வெறுமா அங்கே போனால் எல்லாரும் அவமானப்படுத்துறா, உண்மை எல்லாரும் திட்டுறா, உங்கள் கல்லெடுத்து அடிக்காத போல தான் எல்லாம். கல்லெடுத்து அடிக்கிறது என்னன்னா வாழை உருவிண்டு வரா, உங்கள் தலையை இருக்கிறேன்னு எல்லாம் அப்படி அசுர ராட்சசர்களாக இருக்கா எல்லாம் பூலோகத்தில். அதனால் அங்கே போவே வேண்டாம், நீர் இங்கேயே இரும் அப்படின்னு யாரும் போக விட மாட்டான். அதனாலே பார்த்தான் எம்பெருமான், சரி இதான்னா சரியான சமயம், இந்த சமயத்தில் தான் நம்ம கீழே குதிக்கணும் என்று நினைத்தான். வெண்ணைன்ற சப்தம் கிளர்ந்தது. அதற்கு மேலே நப்பின்னை பிராட்டி அவள் வேற இருக்கா என்ற உடனே பார்த்தான் எம்பெருமான், இது சரியான சமயம் என்று அங்கிருந்து புறப்பட்டு வந்தான். நம்மாழ்வார் அற்புதமாக கொண்டாடுகிறார் இந்த அவதாரத்தை, கிருஷ்ணாவதாரத்தை. அது சூட்டு நன்மாலைகள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே ஆங்குன்னு பெரிய தூபத்தை சமர்ப்பித்த காலத்திலே ஈட்டிய வெண்ணை தொடுவண்ண போந்து இமிலேற்றுவன் கூன் போட்டிட ஆடின கூத்து அடலாயிரதம் கொம்பினிக்கேன்னு இவ்விடத்திலே வந்து குதித்தான். வெண்ணையை அடைய வேண்டும், அதே போல நப்பின்னை பிராட்டி அவளை அடைய வேண்டும் என்கிறபடினாலே பரமபதத்திலிருந்து வந்து குதித்தான் இந்த லோகத்திற்கு என்பது ஆச்சரியமான ஒரு ரகசியம் ஆழ்வார் வெளியிடுகிறார். சரி, இந்த தூபம் சமர்ப்பிச்சாலே சுவாமி சமர்ப்பிச்சு முடிச்சு அதெல்லாம் புகையெல்லாம் கீழே அமுங்கி போச்சுன்னா அப்புறம் எம்பெருமான் இல்லைன்னு தெரிஞ்சிடுமே என்று கேட்டால் அவன் எத்தனை காலம் தூபம் சமர்ப்பிச்சானா, கிருஷ்ணாவதாரமே முடிஞ்சு போச்சு. பெருமான் அத்தனை காலம் என்ன, அங்கே காலமே கிடையாது. பரமபதத்தில் காலம் நடையாடுவதில்லை. நகாலஸ் தத்ரவை பிரபோன்னு காலம் இல்லாத தேசம் அது பரமபதத்தில். இங்கே தான் காலம் உண்டு. அப்படி என் சொல்ல ஆரம்பிச்சேன்னா 1 மணி நேரத்தை முடிச்சுடணும், அடுத்தது அவன் ஆரம்பித்தா 1 மணி நேரத்தை முடிச்சிடணும். இல்லைன்னா என்ன ஆகும், அடியன் மட்டும் சொல்லிட்டு இருக்கலாம், எல்லாரும் எழுந்து ததியாரத்துக்கு போடுவான் கடைசியில். அதான் நடக்கும்.
காலத்துக்கு உட்பட்டு நாம் இங்கே நடக்க வேண்டும். இதுவே ஏற்கனவே அரை மணி நேரம் அடியன் தாமதமாக வந்திருக்கிறேன். நாளே காலத்துக்கு உட்பட்டு தான் அதற்கு முதல்ல கோட்டியாரத்தில் க்ஷாமணம் வேண்டுகிறேன். காலத்துக்கு உட்பட்டு தான் இவ்விடத்துல எல்லாம் நடக்கிறதுன்னு பார்க்கிறோம். ஆனால் பரமபதத்தில் இந்த காலமே கிடையாது. இந்த காலம் இல்லாதபடினாலே அவர்கள் பெரிய புகையை சமர்ப்பித்தார்கள், தூபத்தை சமர்ப்பித்தார்கள். சமர்ப்பித்த காலத்தில் எம்பெருமான் இங்கே கிருஷ்ணாவதாரத்தை 120 சம்பத்சரம் முடிச்சுட்டு அவள் புகையெல்லாம் அமுங்கிட்டோ இல்லையோ அவ்வளோ பெரிய தூபம் சமர்ப்பிச்சு அதெல்லாம் அமுங்காலத்தை போய் சேர்ந்தாச்சு. அங்கே போய் எம்பெருமான் அங்கே சேர்ந்து விட்டான் பரமபதத்தேன்னு ரசமாக தெரிவிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார் இடத்துல. ஆக இப்படி எம்பெருமான் திருவதாரம் பண்ணுகிறான் இந்த லோகத்தில். இப்படி கண்ணனாக பிறந்தானே, அந்த கண்ணபிரானுடைய ஒரு பெருமையை அனுபவிக்க வேண்டும். ஏன்னா காரணம் என்னன்னா, அது பிரயுக்தமாகத்தான் இந்த உபன்யாச மாலையே. அதனால இந்த உபன்யாச மாலையே ஸ்ரீ ஜெயந்தியை ஒட்டித்தானே இந்த உபன்யாச மாலை. ஆச்சரியமான கண்ணபிரானுடைய அவதார வைபவம் நடந்திருக்கே, அவ்வளோ அற்புதம், அவ்வளோ அற்புதம். அது எல்லாரும் கொண்டாட தகுந்தது. அதுவும் இங்கே இத்தனை பாகவத குடாமாக கோட்டியாக இருந்து கொண்டாடுவதுன்னு இருக்கு. அது ரொம்ப ஆச்சரியம். எல்லா இடத்துல இது பெரிய கண்ணுக்கு பெரிய விருந்தாக இருக்கக்கூடியது. இவ்விடத்துல எல்லாரையும் உங்களை எல்லாம் பார்ப்பதே பெரிய விருந்து இவ்விடத்துல என்று அடியன் கொண்டிருக்கிறேன். ஆக அவ்வளோ ஆச்சரியமாக கண்ணபிரானுடைய ஒரு வைபவம் நேற்றைய தினம்தான் இடத்துல ருக்மிணி கண்ணனுடைய கல்யாணம் நடந்து முடிந்தது என்பதை அறிந்து கொண்டேன். அலை இவ்விடத்துல அந்த கண்ணபிரானுடைய ஆச்சரியமான ஒரு வைபவம் அதற்கு சேர, அதற்கு மேலே இன்றைய தினம் புரட்டாசி மாசத்துல சனிக்கிழமை வேற. நாளை சனிக்கிழமையில திருவேங்கடமுடையானுக்கு ரொம்ப உகப்பு, அவன் உகந்த நாள் என்கிறபடினாலே திருவேங்கடமுடையானையும் சேர்த்து சொல்லக்கூடிய இடமும் இது திருவரங்கம் என்ற அரங்கத்தையும் சேர்த்து இடத்திலே தெரிவிக்க வேண்டும். நான் பெரிய பெருமாள் திருவடிவாரத்திலே இருந்துட்டு அவரை பற்றி சொல்லாமல் இருக்கலாமா? அவரை பற்றி சொல்றதை காட்டும் அவர் இருக்கக்கூடிய இந்த ஊரை பற்றி சொல்லாமல் இருக்கலாமா? கட்டாயம் சொல்லியான். அதனாலே 3 பேரையும் சேர்த்து 4 அரங்கங்கள் என்று தலைப்பு. அதில் 2 அரங்கத்தை பற்றி அடியன் இவ்விடத்திலே விண்ணப்பிக்க போகிறேன். 2 அரங்கத்தை பற்றி அரியனுடைய குமாரன் சிரஞ்சீவி ஷடஜித் இவ்விடத்திலே அவன் தெரிவிப்பான் இவ்விடத்திலே. ஆக 2 அரங்கங்கள் என்கிற தலைப்பின் கீழே இவ்விடத்திலே யதா அவகாசம் யதா மதி இந்த கோஷ்டியிலே சிற்சில விசேஷார்த்தங்களை விண்ணப்பித்து சத்தை பெறலாம் என்று இப்பொழுது தொடங்குகிறேன். இந்த அரங்கம்னு சொன்னா என்னன்னு முதலே தெரிவித்தேன். அது மேடை என்பது அதற்கு முக்கியமான பொருள். இந்த மேடை என்று சொல்லக்கூடியதுல அநேக விஷயம் நடக்கின்றன. இப்பொழுது அது என் அமர்ந்திருக்கிறேன்னா இது ஒரு மேடை, நீங்கள் எல்லாம் அமர்ந்திருப்பது அது ஒரு மேடை. இதை போல அநேக மேடைகள்னு பார்க்கிறோம். அதுல எல்லாம் அநேக விஷயங்கள் நடக்கிறது. நாடக மேடைன்னு பார்க்கிறோம், நாட்டிய மேடைன்னு பார்க்கிறோம். இதை போல எல்லாம் நாட்டியம் ஆடக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு மேடையிலே ஆடுகிறார்கள். நாடகம் அவர்கள் இடக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு மேடையிலே நாடகத்தை செய்கிறார்கள். இப்படியெல்லாம் அநேக மேடைகள். அதே போல பாட்டு பாடுறவா அவ ஒரு மேடையில அமர்ந்து பாட்டுக்கள் பாடுகிறார்கள். இப்படியெல்லாம் அந்த மேடைகள் இருக்கு. அதெல்லாம் அரங்கம் அரங்கம் என்று அவைகளுக்கெல்லாம் பெயர் என்று பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்ட அரங்கம் எது என்றால், கண்ணபிரான் திருவவதாரம் பண்ணினான். கண்ணபிரான் திருவவதாரம் பண்ணின காலத்துல ஆச்சரியமா வளர்ந்து வந்தான். சிறிய பருவத்திலே படத்துல முதல்ல மதுரையில பிறந்து அங்கிருந்து திருவாய்ப்பாடிக்கு சேர்ந்தான். வந்த பிற்பாடு அங்கே அப்படி படிப்படியா வளர்ந்து வந்தான். வளர்ந்து வந்த காலத்துல சிறியவனாக இருக்கும் காலத்துல எல்லாம் ஏதோ வெண்ணையெல்லாம் திருடினதுக்கே நிறைய அங்க எல்லாம் திருவாய்ப்பாடியில அவன் பெண்களாலே அடி வாங்காத இடமே கிடையாது. எல்லா பெண்களும் திருவாய்ப்பாடியில நன்னா அடித்தார். ஆச்சரியமா ஒன்று தெரிவிப்பது உண்டு. திருவாய்ப்பாடியில இந்த மத்து வச்சுட்டு இருந்தாள். மத்துன்னா தயிரை கடையிறதுக்காக இருக்கக்கூடியது அந்த மத்து. அதுக்கு மத்துன்னு பேர். இந்த தயிரை கடையிறதுக்கு அந்த மத்து இருக்கே, அது தயிரை கடைந்தது குறைவு. ஆனால் கண்ணனை அந்த மத்தாலே மொத்தினார்களே, அடித்தார்களே, அதான் அதிகம் என்று தெரிவிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். மொத்துவதற்காகத்தான் மத்து. கண்ணனை மொத்துறதுன்னா நான் அடிக்க அடிக்கிறதுக்காகவே மத்து இருந்ததுன்னா அவர்கள் கையில். ஏன்னா எங்க போனாலும் திருடர் தான், வெண்ணையை திருடறது பார்த்துட்டே இருப்பான் கண்ணன். எந்த மாமி எப்போ ஏமாறுறா அப்படின்னு இதே தான் வேலை. காத்தாலே யார் ஏமாந்தாலும் உடனே போயிடுவான் அந்த கிரகத்துக்குள்ள. எங்கேயாவது வெளியில புறப்பட்டு போயிட்டாடா உடனே போயிடுவான். உடனே போய் இடத்துல அந்த வெண்ணையை திருடுவது என்பது அவனுக்கு என்ன, வெண்ணைக்காத்தானே வந்தான். அதைத்தான் முதல்ல தெரிவித்தேன். பரமத்திலிருந்து இறங்கி வந்ததே இந்த வெண்ணையில ஆசைப்பட்டு வந்தான். என்ன ஆச்சரியம், உருகி போறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும். என்ன ரொம்ப அற்புதமா இருக்கு, இந்த வெண்ணையில இவ்வளவு பிரீத்தியா, என்ன ஆச்சரியம். அவனுடைய பதார்த்தம்,
அவன் தான் இந்த வெண்ணெயை உண்டாக்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட பதார்த்தம் அந்த வெண்ணெயில இவ்வளவு பிரீதி கொண்டு அதற்கு மேலே அது என்னவோ இவனுக்கு கிடைக்கலன்னு அதை திருட போய் இத்தனை காரியம் பண்ணானே, இதெல்லாம் பண்ணினது எதற்காக என்றால் அவனுடைய சௌலபியத்தை வெளியிடுவதற்காக, நாம் அவனை பற்றி வாழ்ந்து போக வேண்டும் என்பதற்காக அந்த சௌலபியம் இருக்கே அதை காட்ட வேண்டும் என்கிறபடினாலே இத்தனையும் பண்ணினான். இப்படி வெண்ணையை திருடி கொண்டு வந்தவன் சிறிது வளர்ந்த உடனே பெண்களை திருட ஆரம்பிச்சான். வெண்ணெய் போச்சு, பெண்ணு வந்தது. கொஞ்சம் வளர்ந்த உடனே பெண்களை திருடின உடனே பார்த்தார்கள் கோகுலத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம், என்ன அநியாயமா இருக்கு, ஏதோ வெண்ணையத்தான் திருடின்னு இருந்தான்னா பெண்களே காணாம போடுறான், திடீர்னு பார்த்தா பெண் இல்லை, எங்க போனான்னா அப்புறம் 4 நாள் கழிச்சு தான் வருவான், என்னடா இது எங்க போறா எங்க வரா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது என்று அவர்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். அதனாலே பார்த்தார்கள் பெண்ணை ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேணும், கண்ணன் நன்னா ரொம்ப வளர்ந்து வந்துட்டான், தூர்த்தனாயிரான் என்றான், ரொம்ப கெட்ட நடவடிக்கை, பெண்கள்லாம் திருடின்னு போயிடுறான் என்று பார்த்தார்கள் அவர்கள். கண்ணனுக்கு என்ன ஆசை என்றால் இந்த பெண்கள் இருக்காளே அவனுக்காகவே இருக்கானா, அவளிடத்துல ரொம்ப பிரீத்தி, பெருமானுக்கு அவனுக்காகவே என்று இருந்தார்கள் சொன்னா அவர்களிடத்துல ரொம்ப பிரீத்தியோட கூடியிருக்கிறான். ஒண்ணுமில்லை, வந்தா ஒரு பூத்தனை வந்த பூத்தனை பாலை கொடுத்தான். இத்தனைக்கும் என்ன, அந்த பால் இருக்க விஷம் தடவின பால், விஷத்தை கொடுத்து கண்ணனை கொல்ல வேண்டும் என்று தானே கம்சன் அனுப்பிச்சிருக்கான். அப்படி வந்த பூத்தனையானவள் பாலை கொடுத்தாள். கண்ணபிரானுக்கு ரொம்ப ஆனந்தம், அவரிடத்துல அப்படி பாலை குடித்தான். ஸ்தன்யம் தத் விஷகம் மிஸ்ரம் ரஸ்யமாசி ஜகத்குரு என்று ஆச்சரியமா கொண்டாடப்படுகிறது. அந்த ஸ்தன்யம் இருக்கே முளைப்பால் அவள் கொடுத்தாலே இந்த பாலானது அது பரமபோக்கியமாக இருந்தது கண்ணபிரானுக்கு. ரஸ்யமாசித்து அவனுக்கு ரொம்ப ரசமாக இருந்தது இந்த பால், விஷம் தடவின பால், அதுவும் ஒரு அசுர பெண் பிள்ளை அவள் பாலை கொடுக்கிறா அப்படின்னா அவளை கொல்லணும்னு தானே நினைக்கணும். ஆனா அதை நினைக்கவே இல்லை கண்ணபிரான். அவன் நினைத்தது என்னன்னா இந்த பால் ரொம்ப போக்கியமா இருக்குன்னா இதை சாப்பிட்டுட்டே இருக்கணும். ஆனா அவன் சாப்பிட்டுட்டே இருக்கிறதுக்கு அவ இல்லை கடைசியில, அதான் விஷயம். அவனுக்கு அதான் வேண்டி இருந்தது, இதை சாப்பிட்டுட்டே இருக்கணும், அந்த பாலை குடிச்சுட்டே இருக்கணும். அவ்வளவு போக்கியமா இருந்தது அந்த பால். விஷம் கலந்த பால் எப்படி அவனுக்கு போக்கியமா இருந்தது என்று சொன்னால் அவன் பறந்த முகூர்த்தம் அப்படின்னா, அவன் பறந்த முகூர்த்தம் அப்படின்னா விஷமே அவனுக்கு அமிர்தம் ஆயிற்று. அப்படி கூட விஷமே அமிர்தமாகுமான்னா, ஏன் நாம பறந்த முகூர்த்தத்துல நமக்கு அமிர்தமே விஷமா இருக்கு. நாம பறந்த முகூர்த்தத்துல நமக்கு அமிர்தம் யாரு? நாட்டோல் அமுதே எனது உயிரே, எம்பெருமான் நாட்டோல் அமுதா இருக்கானே, அவனிடத்துல ஈடுபாடு ஏற்படுறதா, நமக்கு விசேஷ பக்தி ஏற்படுறதா, அதுவே நமக்கு விஷமா இருக்கு. மற்ற இதர விஷயங்கள் அப்படின்னா அதான் அமிர்தமா இருக்கு. நாம பறந்த முகூர்த்தம் எப்படி இருக்குன்னா இதர விஷயங்கள்னு சொன்னா உடனே அதுக்கு எவ்வளவு பேர் சேர்றா. இங்க பரவாயில்ல, நான் நல்ல பாகவத சமுர்த்தி இருக்கு, உண்மையிலேயே ரொம்ப ஆனந்தம். ஆனா எத்தனையோ இடங்கள்ல உபன்யாசம்னு போனா 4 பேர் கூட இருக்கிறது. இந்த மாதிரி எத்தனையோ, ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் இதர விஷயம்தான் அமிர்தமா இருக்கு. பகவத் விஷயம்னு சொன்னால் என்ன, எல்லாருக்கும் அது விஷமா இருக்கு. அதனால நாம பறந்த முகூர்த்தத்துல பகவத் விஷயமே அதுக்கு நமக்கு விஷமாக இருக்கிறது, அமிர்தமே விஷமாக இருக்கிறது. கண்ணன் பிறந்த முகூர்த்தம் எப்படி இருந்தா விஷம் கூட அமிர்தமா இருந்தது அவனுக்கு. அதனாலே அந்த அமிர்தம் இருக்க அது அவள் முளையிலிருந்து பெருகிற்று என்று சொன்னால், அப்படி கூட விஷம் கலந்தது போய் இனிக்குமா என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னன்னா அவனுக்காகவே என்று கொடுத்தாள். அவள் கொடுத்தது என்ன, பூதனை கொடுத்தது அவனுக்கு என்றே கொடுத்தாள், வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. என்ன கொடுத்தா தெரிஞ்சு போட முடியும். வேற ஏதாவது ஒரு குழந்தைக்கு கொடுத்துட்டா அந்த குழந்தை அந்த பாலை சாப்பிட்டுன்னா பிராணம் போயிடும், அப்போ கண்ணனை கொல்ல முடியாது. அதனாலே கண்ணனுக்கே கொடுக்க வேண்டும் இந்த பாலை, அவனையே கொல்ல வேண்டும் என்கிற ஆசையுடன் வந்திருக்கிறபடினாலே பூத்தனை கண்ணனுக்கு அவனிடத்துல ஆசை, அந்த பாலின் இடத்துல ஆசை. ஏன்னா அவனுக்கேன்னு கொடுத்தா எதுவா இருந்தாலும் அவனுக்கு விருப்பம் தான். அது விஷமா இருந்தாலும் சரி அமிர்தமா இருந்தாலும் சரி, எத்த கொடுத்தாலும் அவனுக்குன்னு கொடுத்தா அவன் ரொம்ப ஆனந்தப்படுறான். சரி இதை நமக்குன்னே கொடுத்தானே என்று அவனுக்கு அதிலே ஒரு ஆனந்தம். அதனாலே மூக்குறிஞ்சி முளையினாயேன்னு நன்றாக அந்த பாலை நன்றாக இழுத்து குடித்தான் கண்ணபிரான். குடித்த காலத்துல என்ன ஆயிற்று, உயிரும் சேர்ந்து வந்து விட்டது. அவ்வளவுதான், அவன் ஒன்னும் தெரிஞ்சு கொள்ளல. சின்ன குழந்தை, பாவம் 6 மாச குழந்தைக்கு வந்தவள் அசுர பெண் பிள்ளைன்னு தெரியுமா, அதெல்லாம் தெரியாது என்று கூறத்தாழ்வான் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். சாபூதனோ சகடமர்ச்சுன யோசிச்ச பால்யோசித அந்யபரசேஷ்டித விஸ்புரிங்கே என்று குழந்தை பருவத்திலே ஏதோ ஒன்று நினைக்க போய் ஏதோ நடந்தது. அவன் நினைத்தது என்ன, நன்னா பாலை சாப்பிடணும்னா பரமபோக்கியமா இருக்கு, நமக்காகவே கொண்டு வந்திருக்கா. ஆனா அவன் உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சான். கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னா அவள் கெட்ட எண்ணத்தோட வந்தபடினாலே, இவனை கொல்ல வேண்டும் என்று வந்தபடினாலே உயிரும் சேர்ந்து வந்துவிட்டு பாலோடு. அவ்வளவுதானே தவிர கண்ணன் நினைத்து கொள்ளவில்லை, உயிரும் தன்னடையே சேர்ந்து வந்ததுன்னு அற்புதமாக தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர். அதனாலே அவனுக்கு என்று இருப்பார்கள்னு சொன்னா அவர்களிடத்திலே மிகுந்த பிரீத்தி. அவனுக்கு என்றே ஒரு வஸ்துவை கொடுத்தால் அது விஷமா இருந்தாலும் அவனுக்கு பிரீத்தியா இருக்கு.
அதனால இந்த பெண்கள் எல்லாம் எப்படி இருக்கா திருவாய்ப்பாடியில் அவனுக்குன்னே இருக்கா, கண்ணபிரானுக்கு என்றே அற்று தீர்ந்தவராக இருக்கா. அவளுக்கு எப்பொழுதும் இவனுடைய நினைவு தான், கண்ணனுடைய நினைவு தான். உட்கார்ந்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, என்ன பண்ணாலும் கண்ணனுடைய நினைவு தான். அதை தவிர வேறு எண்ணங்களே கிடையாது. எப்பொழுதும் கண்ணையே நினைக்கிறான். அப்போ கண்ணனை எப்போ பார்க்க போறான், எப்போ பார்க்க போறான், அவனோட எப்போ பேச போறான் என்று இதுவே எண்ணமாக இருந்தபடினாலே கண்ணனுக்கு ரொம்ப பிரீத்தி அந்த பெண்களிடத்து. இதனாலே 4 நாள் இந்த பெண்களை எல்லாம் பார்க்கவில்லை என்று சொன்னால் இப்பொழுது கண்ணனாலே தரிக்க முடியாது. ஐயோ எங்க போனா தெரியலையே இந்த பெண்கள் எல்லாம், இன்னும் எங்க போயிட்டாலோ தெரியலையே என்று அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். ஆனா இந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, பெரியோர்கள் எங்கேயும் வெளியில போகக்கூடாது, கண்ணன் வரான் கண்ணனை பார்க்கணும், அதெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது, ஜாகிரதையா உள்ளே இருக்கணும். ஏன்னா பெண்களை வெளியில் அனுப்பிச்சுட்டா அவ்வளோதான், நம்ம காரியத்தை நம்மளால பார்க்கவே முடியறதில்ல. இவா வாட்டில் கிளம்பி போடுறா, கண்ணனோட எங்கே போறானே தெரியறது என்று கண்ணும் கருத்துமாக அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று இருந்தார்கள். என்று சொன்னால் அந்த சமயத்தில் கண்ணன் பார்ப்பான். சரி இதுக்கு என்னடா வழி, எப்படா பெண்களை பார்க்கறது, எப்படியாவது பெண்களை பார்க்கணும்னு கண்ணனுக்கு ஆசை, எப்படி பார்க்கறது என்று யோசித்து பார்ப்பன். அதனாலே அவர்களெல்லாம் ஒரு காரியம் செய்வது உண்டு. இடையர்கள் எல்லாம் அவர்கள் குடக்கூத்து ஆடுவது என்பது ஒன்று கொண்டிருந்தார்கள் அக்காலத்தில். அதாவது பிராமணர்கள் அவர்களுக்கு தனம் விஞ்சினால், நிறைய ஐஸ்வர்யம் அதிகமாயிடுச்சுன்னா யாக யஜ்ஞங்கள் பண்ணி செலவழிச்சுடணும். நிறைய ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடாது பிராமணர்கள்னு சாஸ்திரமானது தெரிவிக்கிறது. அதில் யாக யஜ்ஞங்கள் பண்ணணும், தான தர்மங்கள் பண்ணி செலவழிச்சுடணும். அந்த ஏதோ வேண்டியது கொஞ்சம் வச்சுக்கணும், அதுக்கு மேலே நிறைய அதிகமாக வைத்துக் கொள்ளக்கூடாது, அதையெல்லாம் செலவு பண்ணிவிட வேண்டும் என்று தெரிவிக்கிறது. அதே போல பிராமணன் இதை செய்ய வேண்டும். அதே போல இவ்விடத்தில் இடையர்கள் அவர்களுக்கு ஐஸ்வர்யம் மிஞ்சினால் அவர்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன என்றால், அவர்கள் குடக்கூத்து ஆடுவார்கள். ஐஸ்வர்யம் அதிகமாயிடுச்சுன்னா அவ குடக்கூத்து ஆடுறதுன்னு, அதாவது என்ன அப்படின்னா குடங்களை வைத்துக்கொண்டு ஒரு நாட்டியம் ஆடுவது, அதை செய்வார்கள். அதை செஞ்ச உடனே ஓ இந்த இடையனுக்கு நிறைய பணம் இருக்கு, அதனால தான் இந்த குடக்கூத்து ஆடும் என்று அவர்களுக்கு என்ன பணம்னா என்ன, அவர்களுக்கு தனம்னா என்ன, கோ சமிருத்தி. இடையர்களுக்கு நிறைய மாடுகள், மாடு கூட்டம் நிறைய பெருகிட்டு என்றால் அவர்கள் இந்த குடக்கூத்தை ஆடுவர்கள் இடையர்கள். நிறைய கோக்கள் பசுக்கள் நல்லா பெருகணும், அந்த பசுக்கள் இருந்து நிறைய பாலானது நிறைய வருஷிக்கணும், நிறைய பாலை கொடுத்தது, தயிரை கொடுத்தது, இதெல்லாம் கொடுத்தது பசுக்கள்னு சொன்னால் அதான் அவர்களுக்கு ஐஸ்வர்யம். அந்த காலத்தில் இந்த பணம் காசே கிடையாது, இந்த காலத்தில் கொடுத்து வாங்குவது தான், பண்டம் கொடுத்து பண்டம் வாங்குவது அதான் இருந்தது. அதாவது என்ன, தயிர் பாலை கொடுத்தா அவனுக்கான அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுப்பான், கழிவுக்கு உண்டான பதார்த்தங்கள். இப்படி பண்டம் கொடுத்து பண்டம் வாங்குவது தான் இருந்தது தவிர இந்த நோட்டு சில்லறை இதெல்லாம் கிடையாது இந்த காலத்தில். அதனாலே இவர்களுக்கு ஐஸ்வர்யம் என்று சொன்னால் இதுதான் ஐஸ்வர்யம். கோதனர்கள் என்று அவர்களுக்கு பேர். கோவை பசுக்களை தனமாக தங்களுக்கு ஐஸ்வர்யமாக செல்வமாக அதை கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட இந்த கோபாலர்கள் அவர்களுக்கெல்லாம் நிறைய பசுக்கள் நல்லா பெருகிடுத்து நிறைய பால் கொட்டுறது என்று சொன்னால் அவர்கள் குடக்கூத்து ஆடுவார்கள். ஆனால் கண்ணன் குடக்கூத்து ஆடுறது எதற்காக, ஏற்கனவே கண்ணன் நிறைய செல்வம் தந்தான். ஏன்னா நந்தகோபர் தான் அந்த திருவாய்ப்பாடிக்கே அரசர், அவர் தான் ராஜாவாக இருந்தார். நந்தகோபன் தான் அந்த இடத்தை பார்த்து கொண்டிருந்தார். யாராவது ஏதாவது கஷ்டம் என்று வந்தால் அவர்கள் நந்தகோபன் இடத்துல, அதாவது கண்ணனுடைய அப்பா இருக்கார் நந்தகோபன், அவன் இடத்துல தான் போய் சொல்லுவார்கள், அவர் தான் தீர்த்து வைப்பார். அதனால நிறைய பசுக்கள் நிறைய, ஏற்கனவே நந்தகோபருக்கு நிறைய பசுக்கள் இருந்தது, பசு கூட்டத்துக்கு குறைவே கிடையாது. எல்லாம் ஆண்டாள் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இடத்துல ஏத்த கடங்கள் எதிர்பொங்கி மீதழிப்போம் மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் என்று, வள்ளல் பெரும் பசுக்கள்னு நிறைய பாலை வருஷிக்கக்கூடிய பசுக்களை ஆற்றப்படைத்தான் நிறைய பெற்றிருந்தான் நந்தகோபன். இதனாலே அதுக்கு குறைவே கிடையாது. வெண்ணையோ நிறைய பெரிய கைலாய பர்வதம் போலே வெண்ணெய் ஆச்சாரியர்கள் கொண்டாடி, பெரிய கைலாய பர்வதம் இருக்கு, அதை போல வெண்ணெய் பெருசா நிறைய வெண்ணெய் இருக்கு. இந்த வெண்ணையை சாப்பிட்றதுக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டா யசோதை. இந்த வெண்ணையை சாப்பிடணும்னா இவ்வளோ வெண்ணெய் இருக்கு, இதை சாப்பிட்றதுக்கு குழந்தை இல்லையே என்று ஆசைப்பட்டால் கண்ணபிரான் வந்து சேர்ந்தான். ஐயோ இப்படி சாப்பிட்றானேன்ற அளவுக்கு சாப்பிட்டு வெண்ணையை. ஆக அப்படி கண்ணபிரான் வந்து திருவதாரம் பண்ணி நான் வெண்ணையை அமுது செய்வது. அதனால இயற்கையாகவே இவிடத்துல நந்தகோபருக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருந்தது. அதனாலே புதிதாக இவன் ஒன்றும் ஐஸ்வர்யம் இருக்கு நிறைய சேர்ந்து கொடுத்ததுன்னு குடக்கூத்து ஆட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கண்ணன் ஏன் குடக்கூத்து ஆடுவன் என்று சொன்னால், பெண்களை பார்க்கவில்லை அப்படின்னா பார்ப்பான், கண்ணன் பார்ப்பான். என்னடா பெண்களை எல்லாம் பார்க்கவே முடியல, 4 நாள் ஆச்சு, எங்க போனானே தெரியல, ஒத்தி கூட கண்ணிலே பட மாட்டேன்றாள், அப்படியா ஊரை விட்டே போயிட்டா, எங்க போனா தெரியலையே, சரி குடக்கூத்து ஆடுவோம். குடக்கூத்து ஆடினா என்ன ஏற்படும், எல்லாரும் வந்து சேருவார்கள், இந்த குடக்கூத்தை பார்க்கணும்னு எல்லாரும் வருவா. என்ன கண்ணன் ரொம்ப அழகா ஆடுவான், அதனாலே அதை பார்க்கணும்னு வருவார்கள்.
என்கிறபடினாலே ஆச்சரியமான ஒரு மேடை அரங்கத்திலே ஆச்சரியமா கண்ணபிரான் புறக்கூத்தாடுவன் என்று அற்புதமாக இதை திருமங்கையாழ்வார் தம்முடைய திருநெடுந்தாண்டகத்திலே 16ஆம் பாசுரத்திலே கன்றுமே திணியுகந்த காடா என்னும் கடிபொழில் சூழ் கணபுரத்தென் கனியே என்னும் மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தா என்னும் வட திருவேங்கடம்மேய மைந்தாவென்னும் என்று ஆச்சரியமான பாசுரம். அந்த பாசுரத்தில் ஆச்சரியமா தெரிவிக்கிறார் இடத்துல. இந்த பாசுரத்தில் இன்றைய உபன்யாசத்துக்கு விஷயம் 2 வரிதான். மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தா என்னும் வட திருவேங்கடம்மேய மைந்தாவென்னும், அவ்வளவுதான் விஷயம். அதுக்கு தான் இந்த ஒரு மணிக்காக மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தா என்னும் என்று எம்பெருமான் கூத்தாடினான் கண்ணபிரான். அந்த எம்பெருமான் எங்க இருக்கான்? கூத்தாடின எம்பெருமான் எங்க இருக்கான்னா அவன் தான் வட திருவேங்கடம்மேய மைந்தாவென் என்று வடக்கு திக்கில் இருக்கக்கூடிய திருவேங்கடமலையிலே அந்த எம்பெருமான் தான் நான் இங்கே வந்து நிற்கிறான். திருவேங்கடமுடையானாக ஸ்ரீனிவாசனாக இங்கே வந்து திருமலையிலே நிற்கிறான். அவ்விடத்துல தெரிவிக்கிறாள் பரகால நாயகி. திருமங்கையாழ்வார் நாயிகா பாவனையிலே பரகால நாயகியினுடைய திருத்தாயார் அவள் தெரிவிக்கிறார், என்னுடைய பெண் பிள்ளை இதையே சொல்லிட்டு இருக்காங்க என்று. எப்பவுமே திருமங்கையாழ்வாருக்கு ஒரு தனிப்பட்ட தன்மை உண்டு. அவருக்கு என்ன தன்மை என்று சொன்னால், அவருக்கு ஒரு விபவாவதாரத்தை சொன்னார், அடுத்தபடியா உடனே அர்ச்சாவதாரத்தை அனுபவிக்க வேண்டும். அது அனுபவிக்காம முடியவே முடியாது அவருக்கு. விபவாவதாரம்னா ராமகிருஷ்ணனாக வந்து பிறந்தான் எம்பெருமான். அந்த அவதாரத்திலே ஒரு சரித்திரத்தை சொன்னால் அடுத்தபடியா அந்த எம்பெருமான் அர்ச்சாவதாரத்திலே எழுந்தருள் இருக்கான்னு உடனே சொல்லிடுவார். அவருக்கு அப்படி அர்ச்சாவதாரத்தில் மிகுந்த ஈடுபாடு. அர்ச்சாவதார பிராவண்யமே வடிவெடுத்தவர் திருமங்கையாழ்வார். அர்ச்சாவதாரத்திலே பிராவண்யம்னா மிகுந்த ஈடுபாடு. அந்த ஈடுபாடு அர்ச்சாவதாரத்திலே உண்டான ஈடுபாட்டை ஒரு படமாக வரைந்து காட்டு அப்படின்னு சொன்ன. அர்ச்சாவதாரம் பார்த்த இடமெங்கும் கோயில் கொண்டு எழுந்தருள் இருக்கான எம்பெருமான், அது அர்ச்சாவதாரம். இப்போ 106 திவ்யதேசங்கள் பார்க்கிறோம். அதுல ஈடுபாட்டை எப்படி வரைந்து காட்ட முடியும்? பக்தியை போய் வரைஞ்சு காட்ட முடியுமா? எங்க ஆழ்வாருக்கு கண்ணனிடத்துல மிகுந்த பக்தி. எங்க ஆழ்வாரை சொல்லாம இருக்க முடியாது, அதனால சொல்லிவிடும். ஆழ்வார் எங்க ஆழ்வார்னா நம்மாள் அடியன் ஆழ்வார்த்தினிலேருந்து வந்திருக்க அப்படின்னாலே சுவாமி நம்மாழ்வாருக்கு கண்ணனிடத்துல மிகுந்த ஈடுபாடு. கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவமிவோதிதம் என்று கொண்டாடப்படுகிறார். கண்ணனிடத்திலே உண்டான பக்தியை வரைந்து காட்டு. கண்ணனை வேணா வரைஞ்சு காட்டலாம். கண்ணனிடத்திலே உண்டான பக்தியை வரைந்து காட்டுன்னு எப்படி வரைந்து காட்டுறது? ராமனை வரைந்து காட்டலாம். ராமனிடத்திலே உண்டான பக்தியை வரைந்து காட்டுன்னு எப்படி வரைந்து காட்டுவது? ஒரு ஆச்சரியமா சித்திரக்காரன் வந்தான், அவன் தெரிவித்தான் ராமனிடத்திலே பக்தியை நான் வரைகிறேன். யாரே வரைஞ்சான்னா பரதனை வரைஞ்சான். ராமனிடத்திலே பக்தியே வடிவெடுத்தவன் ஸ்ரீ பரதாழ்வான். நாளே பரதனை வரைந்து காட்டினான் அக்காலத்திலே. ராமனிடத்திலே என்ன பக்தி பரதாழ்வானுக்கு. அதனாலே ராமனிடத்திலே பக்தியே ஒரு வடிவு கொண்டது என்று சொன்னால் அதான் பரதன். அதே போல கண்ணனிடத்திலே ஒரு பக்தியே வடிவு கொண்டதுன்னு சொன்னாதான் எங்க ஆழ்வார் நம்மாழ்வார். நம்மாழ்வார் தான் கிருஷ்ணனிடத்திலே பக்தியே வடிவெடுத்தவர் நம்மாழ்வார். அதே போலத்தான் இவ்விடத்திலே அர்ச்சாவதாரத்திலே ஒரு பக்தியே வடிவு கொண்டவர்னு சொன்னா அவர் தான் திருமங்கையாழ்வார். அர்ச்சாவதாரத்திலே பக்தியை வரைந்து காட்டணும்னா திருமங்கையாழ்வாரை வரைந்து காட்டவர். அப்படி திருமங்கையாழ்வாருக்கு அர்ச்சாவதாரத்திலே அவ்வளவு ஈடுபாடு. அவருக்கு ராஜகுமாரர்கள் பிடிதோறும் நெய் சேர்ப்பர்கள், இவருக்கு அடிதோறும் அர்ச்சை சேர்க்க வேண்டும்னு பூர்வர்கள் கொண்டாடுகிறார்கள். ராஜகுமாரர்கள்லாம் இருக்காள், அவளுக்கு பிடிதோறும் நெய் சேர்க்க வேணும். இப்படி ராஜகுமாரன் அப்படி போஜனத்துக்கு அப்படி ஒரு பிடி அப்படி அன்னத்தை எடுத்தான்னா உடனே பக்கத்திலே ஒரு சேவகன் இருப்பான். அவனுக்கு ஒவ்வொரு பிடி அன்னத்துக்கும் ஒரு ஒரு கரண்டி நெய் சேர்க்கணும். அதில் நமக்கு இதை கேட்டாலே கொலஸ்ட்ரால் எழுதிடும். ஐயோ, ஒவ்வொரு பிடி அன்னத்துக்கும் நெய்யா? நெய்யினாலே ஏறுறது. ஆக இப்படி ராஜகுமாரர்களுக்கெல்லாம் எப்படின்னா ஒவ்வொரு பிடிக்கும் அன்னத்துக்கும் நெய் சேர்க்கணும் அவளுக்கு. ஆனால் திருமங்கையாழ்வாருக்கு அப்படின்னா அடிசோறும் அர்ச்சை சேர்க்கணும். ஒவ்வொரு அடியிலையும் ஒரு பாசுரத்தை ஒரு விபவாவதாரத்தை பாடினார்னா அடுத்த வரி உடனே அர்ச்சாவதாரம். அது இல்லாமல் கிடையவே கிடையாது என்ற அவ்வளவு ஈடுபாடு அர்ச்சாவதாரத்தை, எவ்வளவு திவ்யதேசங்களை அனுபவிக்கிறார் திருமங்கையாழ்வார். அத்தியாச்சரியமாக என்று பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு ஏத்தம் உண்டு இவ்விடத்துல திருமங்கையாழ்வாருக்கு. திருமங்கையாழ்வாருக்கு அந்த அர்ச்சாவதாரத்தில் அவ்வளவு ஈடுபாடு. அந்த அர்ச்சாவதாரத்தில் அந்த ஈடுபாட்டின் காரணத்தால தான் ஒவ்வொரு பாசுரத்திலையும் அது போலத்தான் எல்லா இடங்களையும், அதுவும் திருநெடுந்தாண்டகத்தில் ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு வரி விபவாவதாரத்தை அனுபவித்தார். உடனே அடுத்தபடியாக அர்ச்சாவதாரத்தை அனுபவிக்காமல் போகவே மாட்டார் திருமங்கையாழ்வார். அதை இங்கே ஆச்சரியமா பார்க்கிறோம். கன்று மேய்த்து இனிது வந்த காளாய் என்னும் என்று
விடத்துல கன்றுகளை மேய்த்தான். ரொம்ப ஆனந்தம் அவனுக்கு. கன்றுகளை மேய்த்தபடினாலே என்னன்னா அப்படியே இடகி பதித்து கொண்டே போனான். வயசு கூடாமல் வயதானது அப்படியே காலை பருவத்தில் இருக்கிறா போல விடத்துல அப்படியே இருந்தான் எம்பெருமான். உனக்கு வயது கூடுவதே கிடையாது அப்படின்னா அந்த கன்றுகளை மேய்த்தபடினாலே அவனுக்கு ரொம்ப ஆனந்தம். ஒருத்தனுக்கு ஆனந்தம் அதிகமா இருந்தா வயசு கூடுறதே தெரியாது, ஆனந்தம் அதிகமா இருந்தா. அதே போல கண்ணபிரானுக்கு ஆனந்தத்தின் காரணத்தாலே அந்த கன்றுகளை தொட்டு 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 அதுகளை மேய்த்தபடினாலே அவனுக்கு மிகுந்த ஆனந்தம். அதனாலே காலை பருவத்திலேயே எப்பொழுதுமே இருந்தான் இந்த எம்பெருமான்னு பார்க்கிறோம். கன்று மேய்த்தினி வந்த காளா என்னும் கடிபொழில் சூழ் கணபுரத்தன் கனியே என்னும் அந்த எம்பெருமான் தான் திருக்கண்ணபுரத்திலே எழுந்தருள் இருக்கிறான்னு தெரிவித்தார். அதற்கு மேலே தெரிவிக்கிறார், மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தா என்னும். அதான் இப்பொழுது விஷயம். மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தாய்னு எம்பெருமான் கண்ணபிரான் அவன் அக்காலத்துல பெண்களை பார்க்கவில்லை என்ற காலத்துல மன்னமர கூத்தாடி கூத்தாடினான், குடக்கூத்தாடினான்னு தெரிவிக்கிறான். குடக்கூத்தாடுறதுன்னா எப்படி ஆடுவன் கண்ணபிரான்னு விசாரித்தார்கள் நம்முடைய பூர்வர்கள். மற்ற பேர்லாம் ஏதோ குடக்கூத்தாடுறதுனா ஏதோ குடத்தை அப்படி தூக்கி எறியறது, அப்படி ஆடுறது, இதெல்லாம் பண்ணுவார்கள். நாட்டியம் ஆடுறது எல்லாம் பண்ணுவார். கண்ணபிரான் ஆடுறா போல ஒருத்தரானையும் ஆட முடியாது, அவன் ஒருத்தனே ஆட வேண்டும். கண்ணபிரான் குடக்கூத்து ஆடுவது எப்படின்னா, குடங்கள் வரிசையா 2 தோல்லையும் வரிசையா ஒரு 10-15 குடம் 2 தோல் மேலேயும் வரிசையா அடுக்கி கொண்டிருப்பான் கண்ணபிரான். தலையிலையும் ஒரு 10-15 குடம் வரிசையா இருக்கும். அதற்கு மேலே 2 கைகளிலே 2 குடங்கள். அந்த 2 குடங்கள் அதற்கு நடுவில் இடுப்பிலே ஒரு பெரிய வாத்தியம், ஒரு பெரிய பேரிக்கை, சோழப்பெரும்பறை என்று ஆண்டாள் தெரிவிக்கிறாள். சோழப்பெரும்பறைன்னு பெரிய பேரிக்கை, ஒரு வாத்தியம் கட்டி கொண்டிருப்பான் இடுப்பிலே. 2 கையில 2 குடம். இந்த வலது கையில இருக்கக்கூடிய குடம், அந்த இடது கையில இருக்கக்கூடிய குடம் ரெண்டையும் தூக்கி ஆகாயத்திலே எறிவன். அந்த 2 குடமும் மேலே போகும். மேலே போய் இந்த வலது கையில இருக்கக்கூடிய குடம் இருக்கு, அது சரியா வந்து இடது கையில உட்காரணும். இடது கையிலேருந்து போன குடம் வலது கையில வந்து உட்காரணும். அந்த சமயத்துல இது மேலே போய் வருது, அதற்குள்ளே தாளம் தப்பாமல் பேரிக்கையை அடிக்கணும். அந்த சமயத்துல இந்த கழுத்துல தோல்ல இருக்கக்கூடிய குடங்களோ தலையில இருக்கக்கூடிய குடங்களோ அசையவே கூடாது. இப்படி ஆடக்கூடியவன் தான் கண்ணபிரான். இது ஆச்சரியமான ஒரு குடக்கூத்து. இப்படி அற்புதமாக ஆடுவன் கண்ணபிரான். தாளம் தப்பினா அவ்வளவு தூக்கி எறிந்தால் அந்த குடங்கள் வரத்துக்குள்ள அவ்வளவு ஆச்சரியமாக இந்த தாளத்தை அடிப்பான் இவ்விடத்தை இந்த பேரிக்கை. இப்படி இவ்வளவு காரியம் பண்ணக்கூடியவன் கண்ணபிரான். அதனால இந்த குடக்கூத்து என்று சொன்னால் இதை காண வேண்டும்னு எல்லாரும் பெண்கள் எல்லாம் ஓடி வந்துடுவார். இங்க திருவாய்ப்பாடியில எல்லாரும் வந்துடுவார். இதை கட்டாயம் பார்க்கணும்னா என்ன அழகா ஆடுறான் என்று எல்லோரும் வருவார்கள் அவ்விடத்துல திருவாய்ப்பாடி. அப்போ பெரியோர்கள்லாம் ஆண்கள்லாம் இருக்காங்க, அவள்லாம் என்ன பண்ணுவான்னா, இந்த சின்ன பெண்கள் எல்லாம் கூட்டின்னு போறேன்னா உடனே ஆண்கள் எல்லாம் பெரிய பெண்கள், அதாவது ஆட்சியர்கள் அவர்கள் இடத்துல எல்லாம் தாய்மார் இடத்துல அதெல்லாம் கூட்டின்னு போகாதே, கண்ணன் கூட கூத்தாடுறான், வஞ்சிக்கிறான், ஏமாத்துறதுக்காக நம்ம பெண்களை கூட்டின்னு போனா அவ்வளவுதான். நம்ம பெண்களுக்கு உத்தரவாதம் கிடையாது, என்ன ஆவான்னு சொல்ல முடியாது. அதனால கூட்டின்னு போனா அது இடத்துல நடக்காது. அதனால வேண்டாம் வேண்டாம் எல்லாம் கூட்டின்னு போகாது. சிறிய திருமணத்திலையும் அனுபவிக்கிறார் திருமங்கையாள். ஆக இப்படி கூட்டின்னு போனா வேண்டாம் வேண்டாம் என்று அவர்கள் எல்லாம் தடுப்பார்கள். தடுத்தார். சீரோர் குடமிரண்டேந்தி அங்கே தெரிவிக்கிறார் ஆச்சரியமா, சீரோர் குடமிரண்டேந்தி என்று அற்புதமா அவன் குடக்கூத்தாடினா எல்லாரும் கூட்டின்னு போறேன்னா வேண்டான்னு. ஆனா இந்த தாய்மார்கள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, போங்கன்னா உங்களுக்கு வேற வேலை இல்லை, என்ன ஆச்சரியமா கண்ணன் குடக்கூத்தாடுறான், அதை போய் பார்க்காம இருக்கலாமா? அதெல்லாம் கூடாது, கட்டாயம் எங்க பெண்கள் எல்லாம் நாங்க கூட்டின்னு போவோம். ஏதோ எங்களுக்கெல்லாம் அந்த காலத்துல கண்ணன் இல்லாமல் போயிட்டான், இருந்திருந்தா உங்களையா கல்யாணம் பண்ணிட்டு இருப்போம், நாங்கெல்லாம் கண்ணன் பின்னாடியே போயிருப்போம், என்ன அழகா ஆடுறான் கண்ணன். அப்படி இருக்கும் காலத்துல அதை பார்க்காம இருக்கிறதா நம்ம பெண்கள் கூடவே கூடாது. அதெல்லாம் குடக்கூத்து ஆடுறதுன்னா கட்டாயம் பார்த்தாங்க என்று எல்லா தாய்மார்களும் தங்கள் பெண்களை நேர அழைச்சு கொண்டுருவா அந்த நாட்சந்திக்கு. கண்ணபிரான் நாட்சந்தியிலே ஆடுவான். தாம் மண்ணமர கூத்தாடி என்று தெரிவிக்கிறார். மன்று என்று சொன்னால் நாட்சந்தி என்று ஒரு அர்த்தம். நாலு சந்தி இருக்கு, அதாவது இடத்துல ஜங்ஷன் சொல்றோமே, அந்த இடத்துல 4 ரோடுகள் 4 சாலைகள் வந்து சேரக்கூடிய அந்த இடம், அது நாட்சந்தி. அந்த இடத்துல நடுவில் நின்று கண்ணபிரான் குடக்கூத்து ஆடுவோம். எல்லா பெண்களும் இடத்துல வந்து சேருவர்கள், எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துருவா. தாய்மார்கள் எல்லாம் எல்லா பெண்களும் கண்ணபிரான் குடக்கூத்து ஆடுறதை பார்க்கணும் பார்க்கணும், அவ்வளவு ஆச்சரியமா ஆடுவன் குடக்கூத்து கண்ணபிரான் என்று. அப்படி நாட்சந்தியிலே வந்து சேருவர்கள். மன்று என்றால் நாட்சந்தி என்று ஒரு அர்த்தம். அதற்கு மேலே மன்று என்று சொன்னால் எல்லாரும் வந்து சேரக்கூடிய இடம்னு ஒரு அர்த்தம். அதனாலே அதுவே அவனுக்கு அரங்கமாக இருந்தது. 2 அரங்கத்தை பற்றி தெரிவிக்கிறேன்னு தெரிவித்தேன். அதிலே ஒரு அரங்கம் எதுன்னா இவன் ஆடினானே அந்த நாட்சந்தி தான் ஒரு அரங்கம்.
அந்த இடத்துல எல்லாம் பெண்கள் எல்லாம் வந்து அவ்விடத்திலே சேர்ந்து விடுவார்கள். மன்றுனா அது ஒரு அர்த்தம். அதற்கு மேலே மன்று என்று சொன்னால் இவ்விடத்துல இந்த மன்றுனா இந்த பெண்கள் எல்லாம் அவனுக்கே அற்று தீர்ந்தவர்களாக இருந்தார்கள். மன்றுன்னு சொன்னால் லோகம் என்று லோகத்திலே இருக்கக்கூடியவர்கள் அதை காட்டும். லோகத்துல இருக்கக்கூடியவர்கள் இந்த பெண்கள், இந்த கோபிகைகள், இவர்கள் எல்லாம் எப்படி இருக்கா? கண்ணனை தவிர வேற யாருமே தெரியாது என்று அனன்யார்க சேஷத்துவத்தோட அவனுக்காகவே இருக்கக்கூடிய பெண்களா இருக்கா. மற்ற யாரையும் அவர்கள் ஏறெடுத்தும் பார்த்தது கிடையாது, மனதாலையும் நினைத்தது கிடையாது. அவர்களுக்கு எப்பொழுதும் கண்ணன் தான் எப்பொழுதும் நினைவிலே இருக்கா. அவளுக்கு சாப்பிட்டாலோ தூங்கினாலோ எப்பொழுதும் கண்ணன் தான் அவர்களுடைய நினைவிலே இருக்கக்கூடிய நாளே. அப்படி அவனுக்கே அற்று தீர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய பெண்கள், அந்த பெண்கள் எல்லாம் வந்து சேரக்கூடிய ஆச்சரியமான இடம் அந்த நாட்சந்தி. அப்படிப்பட்ட இடத்திலே மன்று அமர கூத்தாடி, அமரான இடத்துல நன்னா அமர்ந்து பொருந்தி இருந்தார். அந்த இடத்துல கூத்தாடினானே, அப்படி கூத்தாடினா அந்த இடத்துல கூத்தாடிட்டு இவன் முடிந்து போன பிற்பாடும் கூட அந்த வழியா போகும்போதெல்லாம் கண்ணன் கூத்தாடாமதியே இருக்கும். அதான் அமர என்றால் பொருந்தி இருந்தான். அப்படி அந்த இடத்துல பொருந்தி இருந்தபடினாலே இந்த இடத்துல அந்த பக்கம் வந்து போகும் காலத்துலாம் ஆஹா கண்ணன் இங்கல்லவா கூத்தாடினான், அவன் ஆடுற மாதிரியே இருக்கும். ஆச்சரியமா பிரிவாச்சான் பிள்ளை இங்கே ஒரு அற்புதமான திருஷ்டாந்தம் இட்டு காட்டினார். திருநெடுந்தாண்டக வியாக்கியானத்திலே விடுது, பெருமாள் வீதியிலே ஏழின பிற்பாடும் எழுகிறா போலே இருக்கிறா போல் என்று நம்பெருமாள் வீதியில புறப்பாடு கண்டருள்கிறார். வீதியில ஏழி முடிஞ்சாச்சு, பெரிய உற்சவங்கள்லாம் நடக்கிறது, மூச்சவம்லாம் அதுல வீதியில ஏழி போயிடுறாரு. ஏழி போன பிற்பாடும் அந்த வீதியை பார்த்தா ஏழுற மாதிரியே இருக்கும். அது மாறவே மாறாது, ரொம்ப காலம் அப்படியே தோன்றும். அந்த வீதியில அவர் எழுந்தருள்கிறா போலேயே தோன்றும். இதெல்லாம் தனிப்பட்ட ஏத்தம் உண்டு. அதே போலத்தான் நம்ம இடத்துல கண்ணபிரான் அந்த காலத்துல குடக்கூத்து ஆடின காலத்துல அந்த இடத்துல ஆடுகிறா போலே இருந்தது எல்லாருக்கும், பெண்களுக்கெல்லாம். எல்லாரும் யார் பார்த்தாலும் கண்ணன் ஆடுறா போலே இருக்கும். அதைத்தான் மண்ணு அமர கூத்தாடி, அப்படி கூத்தாடினா அது ஒரு ஆச்சரியமான அரங்கம்னா. அந்த அரங்கத்துல நடந்த விற்த்தாந்தம் அது. அந்த அரங்கத்துல அது நடந்தது. அப்பொழுது பெண்களை எல்லாம் கண்ணபிரான் வசீகரித்தான். இப்படி குடக்கூத்து ஆடும் போதே கண்ணன் செய்யற காரியம் என்னன்னு அற்புதமா ஆழ்வார் நம்மாழ்வார் அற்புதமா கொண்டாடினார். தூதுசை கண்கள் கொண்டொன்று பேசி தூமொழி இசைகள் கொண்டொன்று நோக்கி அற்புதமா தெரிவிக்கிறார். தூதுசை கண்கள் கொண்டொன்று பேசி இப்படி குடக்கூத்து குடத்தை அப்படி தூக்கி எரியும் போதே இப்படி கண்ணு இருக்கு கண்ணனுக்கு, கண்ணன்னே பேர் ஒழியும், கண்ணு இப்படியே அலைஞ்சுட்டே இருக்கும். எந்த பெண் எங்க வந்திருக்கா அப்படின்னு இப்படி உருட்டி 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 கண்ணை உருட்டி எல்லாரையும் பார்த்துருவோம். பார்த்து என்ன பண்ணுவான்? தூதுசை கண்கள் கொண்டு ஒன்று பேசி அதாலேயே பேசிடுவான், கண்ணாலேயே பேசுவண்ணா. அதான் அவனுக்கு சாமர்த்தியம். வந்திருக்கியா ஏனாட்சி மீனாட்சி நளினாட்சி எல்லாம் அவா பேரை கண்ணாலே அழைப்பான். இந்த கண்ணு அசைவு அது அந்த பெண்களுக்கு தெரியும். நமக்கு எது பார்த்தாலும் தெரியறதில்லை. பெருமானை பார்த்தா நமக்கு என்ன ஒன்றும் தெரிய மாட்டேன். நமக்கு ஏதாவது பிரசாதம்னா அதுதான் நமக்கு தெரியாது. தேவர்கள் பாஷை, தேவாதி தேவனுடைய பாஷை இது. அதனால அந்த பாஷை இருக்கு, அந்த பாஷை இடைப்பெண்களுக்கு தான் புரியும். அதனால நமக்கு அது ஒன்றும் புரியாது. அதனால அப்படிப்பட்ட அந்த இடத்துல அந்த கண்ணபிரான் அப்படி கண்ணை உருட்டி பாட்டு அவள் பேரெல்லாம் கண்ணிலே இட்டு அழைச்சி சாயந்தரம் 6 மணிக்கு யமுனை கரைக்கு 6 மணி 7 மணி 8 மணி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவான். கண்ணபிரான் கண்ணாலேயே பேசிடுவான். தூதுசை கண்கள் கொண்டொன்று பேசி தூமொழி இசைகள் கொண்டொன்று நோக்கி என்று கண்ணாலே பேசுவன். அதே போல இசையாலேயே விடத்துல எம்பெருமான் பார்ப்பன்னா ஆச்சரியம். அற்புதமா புல்லாங்குடலை வைத்து ஊதினான் என்று சொன்னால் அதாலேயே பார்த்து விடுவன் எல்லோரும். இவன் பார்க்கிறான் என்கிறபடினாலேயே பெண்கள் எல்லாம் அந்த பார்வைக்கு சேர ஓடி வருவார்கள். எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்னனரே காவலம் பெரிய தீவினில் வாடும் நந்தவீர்கள் ஈதோர் அற்புதம் கேள்வி தூவலம்புரி உடைய திருமால் தூயவாய் குழலோச வழியே கோவலர் சிறுமியர் இளங்கொங்கை உதூழிப்ப உடலடவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்னனரே அற்புதமா பெரியாழ்வார் நம்முடைய திருமொழியில கண்ணபிரான் குடலை எடுத்து வைத்து வாயில ஊதினான் என்று சொன்னார். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா பெண்களுக்கெல்லாம் அவன் பார்க்கிற மாதிரியே இருக்கு. ஓ கண்ணன் நம்ம பார்க்கிறான்னு, அவன் பார்த்தானா நாம திரும்பி பார்க்க வேண்டாமா என்கிறபடினாலே எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையால் காவலெல்லாம் கடந்து அதெல்லாம் தாண்டி எல்லாம் பெரியவர்கள்லாம் இருப்பார். கண்ணபிரான் குடல் ஊதனான்னாலே பயம், எல்லாத்துக்கும் பயம் தான். எத்தனைக்கு பயப்படுவா தெரியல. அங்க இருக்கிறவன் கண்ணன் ஏதாவது ஒரு காரியம் பண்றானாலே உடனே இங்கே இவாளுக்கு எல்லாம் பயம். கிரகத்துல இருக்கிறவாள் ஐயோ பெண்கள் என்ன ஆவாளோ தெரியலையே, குடலை ஊத ஆரம்பிச்சானா போச்சுன்னா காட்டுலேருந்து திரும்பி வரான் அப்படின்னா தடாயிலும் தொங்கலும் ததும்பி எங்கும் தன்னுமத்தேக்கம் தாழ்வி
குழல்களும் கீதமாய் எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு மடைகளோ வருகின்றதென்று சொல்லி மங்கமார் சாலகவா சண்பத்தி நுழைவனர் நிற்பனராய் எங்கும் உள்ளம் விட்டு மறந்து ஒழிந்தனர். எல்லாம் கண்ணன் காட்டிலேருந்து வரான்னா, ஐயோ கண்ணன் காட்டிலேருந்து வரான்னா போச்சு. ஐயோ இந்த பெண்கள் என்ன பண்ணுவாடோ தெரியலையே, காட்டிலேருந்து பைத்தியம் எல்லாம் வெறும் பைத்தியம் ஓடி போயிடும். காட்டிலேருந்து வரான் பார்க்கணும் என்று மழைகளோ வருகின்றதென்று சொல்லி பெரிய மேக கூட்டம் வருதுன்னா, தண்ணீர் 1000 பிள்ளைகளோடு தளர் நடையிட்டு வருவான் என்று 1000 பிள்ளைகளோட ஆச்சரியமா காட்டிலிருந்து பசுக்களை எல்லாம் மோதிச்சுட்டு அப்படி திரும்பி வருங்காலத்தில் பெரிய மழை வருகிறா போலே, மேகம் வருதுன்னு சொல்லுகிறா போலே. அத்தனை காலம் இந்த பெண்கள் எல்லாம் கார்த்தாலிருந்து கண்ணனை பார்க்காமல் அப்படியே துடித்து கொண்டு, அவ்வளவு உஷ்ணம், அவர்கள் ஹிருதயெல்லாம் கொதிக்கிறது. வெயில்னால இல்லை, கண்ணனை பிரிந்தபடினாரே விரகாக்னி கொளுத்துறது அப்படியே. அந்த சமயத்துல மேகம் வந்ததுன்னு சொன்னா நமக்கு நிறைய உஷ்ணம் ஆயிடுச்சுன்னா, மேகம் வந்ததுன்னா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அதே போல கண்ணன் தான் இவர்களுக்கு அந்த விரகாக்னியை தணிக்கக்கூடிய மேகம். அவன் வருகிறான், மலைகள் வருகிறது என்றால் மேகம் வருதுன்னு சொன்னான். அவ்வளவு ஆனந்தவர்கள் மங்கமான சாரகவாசல் பத்தினுடையவனர் நிற்பனர் என்று அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் என்ன பண்ணுவானா, சில பெண்கள்லாம் வாசலை பிடிச்சிட்டு நின்றுட்டே இருப்பா. இடத்துல கண்ணன் வருத பார்க்கணும்னு அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானா, இது ஜன்னல்னு நினைச்சிட்டு இருக்கா. வாச கதவுன்னு தெரியல. அவ அதனால ஜன்னலை பிடிச்சிட்டு சாலகம் பட்டு நிற்பர் வியாக்கியானம் பண்ணினார் அற்புதமா விஷதவாட்சிகாமணிகள் மனோகரமா முடியும். சாலகம் பட்டு நிற்பர், வாசல் பற்றி நிற்பர், சாலகம் பற்றி நுழைவர், ஜன்னல் வழியா குதிச்சு போடுறார். சில பெண்கள்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கானா, ஜன்னல் தான் வாசல் நினைச்சிட்டு இருக்கா. ஜன்னல் வழியா குதிச்சு அவ ஓடி போடுறா கண்ணனை பார்க்கணும். சில பெண்கள் எல்லாம் வாசலையா பிடிச்சிட்டு இது ஜன்னல், இதை தாண்டி எப்படி போறது, அப்படி ஒரு கலக்கம்னா. கண்ணபிரான் காட்டிலிருந்து வருங்கால நானே இப்படி கண்ணன் காட்டிலிருந்து வரானா, குடலை வச்சு விடுறானா, குடக்கூத்து ஆடுறானா, எல்லாத்துக்கும் பயம் இந்த பெரியவருக்கு. ஐயோ என்ன பண்ணுங்களோ இந்த பெண்கள் இப்படி பைத்தியம் முடிச்சிருக்கு என்று நினைப்பார்கள். அதனாலே ஜாகிரதையா அவளை பார்க்கணும்னு அவள்லாம் வாசல்லையே உட்கார்ந்துருப்பா. யாரும் போயிடக்கூடாது, நம்ம எல்லாம் தாண்டி கண்ணன் குடல் ஊதுறான், இதை தாண்டி போகக்கூடாதுன்னு அவ உட்கார்ந்துருப்பா. ஆனா பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவானா, குரவக்கிம் கரிஷந்தி தக்தானாம் விரகாக்னினா என்று இந்த பெரியவர்கள்லாம் என்ன பண்ண போறா, நம்முடைய விரகாக்னியை போக்குவதற்கு ஒரு குடம் நீர் வார்க்க வல்லர்களோ வியாக்கியானம் பண்ண. ஒரு குடம் தண்ணியை கொண்டு வந்து காவேரியிலேருந்தோ தாமிரபரணியில வந்து ஒரு குடம் தண்ணியை கொண்டு வந்து கொட்டினா தலையில இந்த விரகாக்னி குறைஞ்சு போயிடுமா? கண்ணனை விட்டு பிரிந்து கொளுத்தி எரியறத இந்த அக்னி. அப்படிப்பட்ட நம்முடைய நெஞ்சில எரியக்கூடிய இந்த அக்னியானது எங்கேயாவது குறையுமா? அது ஒரு நாளும் குறையாது. இவளால என்ன பண்ண முடியும்னா, இந்த அக்னியை போக்குவதற்கு என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண மாட்டான். வெறுமா நம்மளை காவல் பார்த்து உட்காந்துருப்பா. காவல் தெய்வம் அப்படின்னு சொல்றாள். அதை போல இந்த இடையர்கள் உட்காந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளெல்லாம் தாண்டி போயிட்டே இருப்பா இந்த பெண்கள். கண்ணபிரான் குடல் ஊதுறான் என்று சொன்னால் அவ்வளவு அற்புதமாக ஊதுவான். அப்படி இந்த குடல் ஊதுகிறானே, அதாலேயே பார்க்கிறான் கண்ணபிரான் எல்லா பெண்களையும். அதனால என்ன பண்றா, பெண்கள் எல்லாம் அவனை பார்க்கணும்னு ஓடுறான் என்று ஆச்சரியமா பார்க்கிறோம். அதனாலே தூதுசை கண்கள் கொண்டு ஒன்று பேசி தூமொழி இசைகள் கொண்டு ஒன்று நோக்கி, அந்த இசையாலேயே அவன் பார்த்து விடுகிறான் எல்லாரையும் பெண்களை. அதே போல பேசினான்னு சொன்னா அதுவே இசையாக இருக்கிறது. அவர்களை பேசினான்னா பார்க்கிற மாதிரியே இருக்கும் பெண்களுக்கு. அவனுடைய சப்தம் கேட்டாலே கண்ணன் பார்க்கிற மாதிரியே இருக்கும். அப்படி பேசக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவன் கண்ணபிரான் என்று ஆச்சரியமா பார்க்கிறோம். அதனாலே குடக்கூத்து ஆடும் காலத்திலே கண்ணுடைய கண்களாலேயே எல்லா பெண்களுக்கும் செய்தியை சொல்லக்கூடிய சாமர்த்தியம் அவ்வளவு ஆச்சரியமாக குடக்கூத்து ஆடக்கூடியவன் தான் அந்த எம்பெருமான் கண்ணபிரான் என்று காட்டினார். இடத்திலே மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தா என்னும். அதனாலே மகிழ்ச்சியா இருக்குன்னா அவனுக்குத்தான் மகிழ்ச்சி, ஆனந்தம் இருக்குன்னா அவனுக்கு ரொம்ப ஆனந்தம் தான். இந்த பெண்கள் எல்லாம் வந்துட்டாள் என்று பெண்களுக்கு ஆனந்தமா கண்ணனுக்கு ஆனந்தமா? யாருக்கு ஆனந்தம் அப்படின்னு கேட்டா பெண்களுக்கு ஆனந்தம் தான். பார்க்கணும் தானே வந்திருக்கா அவளுக்கு ஆனந்தம். ஆனால் அவர்களை காட்டிலும் கண்ணனுக்குத்தான் ஆனந்தம் அதிகம். அவனுக்குத்தான் ஆனந்தம் அதிகம். என்னைக்குமே சொத்தை சுவாமி அடைந்தான்னா யாருக்கு ஆனந்தம்? சொத்துக்கு ஆனந்தமா சுவாமிக்கு ஆனந்தமா? சுவாமிக்கு தானே ஆனந்தம். நாளை சாமியான கண்ணனுக்குத்தான் ஆனந்தம். சொத்து யாரு? இந்த கோபிகள்லாம் அவனுடைய சொத்து. நாளை இந்த சொத்தை பார்த்த காலத்துல ஆகா நம்முடைய சொத்து நம்மை வந்து சேர்ந்ததே, இத்தனை காலம் 4 நாள் இந்த சொத்தை எல்லாம் நம்ம பார்க்கல, இன்னைக்கு பார்க்கிறோம்னு சொன்னா அவனுக்குத்தான் ஆனந்தம். அதனாலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறான் என்று பார்க்கிறோம். மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தாய். அதனாலே மகிழ்ச்சி அவனுக்கே என்று தெரிவிக்கிறார் இடத்திலே. அவன்தான் இந்த ஜீவாத்மாவை அடைந்து ஆனந்தப்படக்கூடியவன். யார்? அவன்தான் என்று பார்க்கிறோம் இடத்திலே. நாளே போக்தா என்று அவனுக்கு திருநாம். பெருமானுக்கு என்ன பேர்? போக்தா என்று பேர். போக்தான அனுபவிக்கக்கூடியவன். இந்த ஜீவாத்மாவை அடைகிறான் எம்பெருமான். அடைந்து அனுபவம் யாருக்கு? அவனுக்கு அனுபவம். ஜீவாத்மாவை அடைந்து எம்பெருமான் அனுபவிக்கிறான்.
அப்படி அவன் ஆனந்தப்படுகிறானே, அந்த ஆனந்தத்தை பார்த்து நாம் ஆனந்தப்படுவதற்குத்தான் நமக்கு ஞானம். ஜீவாத்மாவுக்கு எதுக்கு ஞானம்? எதிலே ஆனந்தம் ஜீவாத்மாவுக்குனா அவனுடைய ஆனந்தத்திலே நம்முடைய ஆனந்தம் அந்தர்கடம். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன் என்றார் குலசேகராள். நாளே படியாய் கிடந்து படியா இருக்கணும். திருமலையில போன முதல் படிக்கு குலசேகரன் படி என்று அந்த ஊர்ல திருமலையிலே பேர். என்ன குலசேகர ஆழ்வார் அதை ஆசைப்பட்டார், படியாய் கிடந்துன்னு படியா இருக்கணும். படியா இருக்கும் காலத்துல என்னன்னா இப்படி குலசேகர ஆழ்வார் எவ்வளவு பெரியவர், ராஜாவாக இருந்தவர், சோழ சேர பாண்டியர்கள் அவர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தவர் குலசேகர ஆழ்வார். அப்படிப்பட்ட குலசேகரர் ராஜாவானவர் இப்படி நம்முடைய சன்னிதானத்துல படியா கிடக்கிறாரு என்று அதை பார்த்த உடனே எம்பெருமானுக்கு ஆனந்தம் ஏற்படும். ஆக என்ன ஸ்வரூப ஞானம் இந்த குலசேகர ஆழ்வாருக்கு! ஸ்வரூபத்தை உணர்ந்து இப்படி அல்லவா கைகரியம் செய்ய வேண்டும் என்று இப்படி படியாய் கிடக்கிறாரு என்றவாறே ஒரு புன்முறுவல் ஏற்படும் திருவேங்கடமுடையான் திருமண்டலத்தில். அப்படி ஒரு சிரிப்பான், அதான் பவளவாய். அந்த சிரிப்பை பார்க்கணும். கேவலம் படியா இருந்தா அதுக்கு ஞானம் கிடையாது. படிக்கு ஞானம் இருக்கா? ஞானம் கிடையாது. படியா இருக்கணும், அதே சமயத்துல என்ன ஞானமும் இருக்கணும். எம்பெருமானுடைய அந்த அழகு, அந்த அழகை பார்த்து ஆனந்தப்பட வேண்டும். அவன் சிரிப்பான், அவன் சிரிப்பை பார்த்து நாம் ஆனந்தப்பட வேண்டும். அதற்குத்தான் நமக்கு ஞானம் என்று அற்புதமாக காட்டப்படுகிறது. இதனாலே யாருக்கு ஆனந்தம்னா எம்பெருமானுக்குத்தான் ஆனந்தம். கண்ணபிரான் அவன் தான் மகிழ்ச்சி கொள்கிறான். இப்படி குடக்கூத்தாடி இந்த பெண்களை எல்லாம் பார்த்தபடினால் அந்த எம்பெருமான் வந்து எழுந்தருள் இருக்கக்கூடிய இரண்டாவது அரங்கம் இது. அங்கே ஆடினானே அது ஒரு அரங்கம். அரங்கம்னா மேடைன்னு சொல்லிட்டேன் முதல்ல, அதான் ஸ்டேஜ். அவன் ஆடின இடம் இருக்கு, அதான் அரங்கம். அந்த அரங்கத்திலிருந்து அங்கிருந்து புறப்பட்டான். வந்து சேர்ந்த இடம் எதுனா திருமலையிலே வந்து நிற்கிறான். அற்புதமாக தெரிவிக்கிறார். அது அடுத்த அரங்கம் திருமலையிலே நிற்பது. அதை பார்க்கிறோம். மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தா என்னும் வட திருவேங்கடம் மேய மைந்தாவென் என்று வட திருவேங்கடம் மேயா, வடக்கு திக்கிலே இருக்கக்கூடிய திருவேங்கடம் அங்க வந்து நிற்கிறான் எம்பெருமான். நிற்கக்கூடியவன் யார்னா கண்ணபிரான் தான் நிற்கிறான். அழ்வார் தெரிவிக்கிறார், கண்ணபிரான் தான் நிற்கிறான். குன்னமேந்தி குளிர்மலை காத்தவன் அண்ணன் ஞானம் வளர்ந்தவிரான் பரஞ்சென்னு சேர் திருவேங்கடமா மலை ஒண்ணுமே தொடா நம்பினை ஓயுமே. ஆழ்வாருடைய பாசனம் ஒளிவில் காலம் எல்லாம்னு 3ஆம் பத்திலே 3ஆம் திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழியிலே காட்டுகிறார். குன்னமேந்தி குளிர்மலை காத்தவன். இந்த காலத்திலே கோவர்தன மலையை பெருசா தூக்கினான் கண்ணபிரான். இந்திரன் அவன் அடித்தான், கல்வர்ஷம் அடித்தான் இந்திரன். அவனுக்கு வருஷா வருஷம் பெரிய விழா ஒன்று எடுப்பார்கள். திருவாய்ப்பாடியிலே அவனுக்கு நிறைய சோரெல்லாம் கொண்டு போய் இந்திரனுக்கு கொடுக்கணும் என்று விழா எடுப்பார்கள். கண்ணன் பார்த்தான், என்ன இந்த கோபாலர்கள்லாம் நம்ம இடத்துல மிகுந்த ஈடுபாடோடு கூடியிருக்கா, கோபிகைகள் கேட்கவே வேண்டாம், எல்லாரும் எப்படி இருக்கா, ஆனால் இவாளுக்கு எதுக்கு இதர தேவதா சம்பந்தம், யாரோ ஒரு இதர தேவதா சம்பந்தம், இவாளுக்கு எதுக்கு இந்திரனுடைய சம்பந்தம் எழுது, இந்திரனுக்கு எதுக்கு விழா, எல்லாம் வேண்டான்னு கண்ணனுக்கு தோன்றியது. அதனாலே கண்ணன் தெரிவித்தான், இந்திரனா மழையை கொடுக்கிறான், இந்திரன் மழையை கொடுப்பதில்லை. இங்கே பார்க்கிறோமே இந்த கோவர்தன மழை, இதுதான் நமக்கு மழையை கொடுக்கிறது. ஏன் என்ன ஆகுது, மேகங்கள் எல்லாம் வருது, கோவர்தன மலையில வந்து தட்டுறது, தட்டின உடனே என்ன ஆகுது, அது மேலே போகிறது, மேலே போன உடனே குளிர்ந்து போகிறது, அதனாலே மழையை வருஷிக்கிறது நமக்கு. நாளே பார்க்கக்கூடிய கோவர்தன மலை தான் நமக்கு மழையை கொடுக்கிறது தவிர எங்கேயோ இருக்கக்கூடிய இந்திரன் நமக்கு கொடுப்பதில்லைன்னு சொன்னான். அதனாலே இங்கே பார்க்கப்படக்கூடிய கோவர்தன மலைக்கே சோரையெல்லாம் விடுங்கோ என்று கண்ணபிரான் தெரிவிக்க திருவாய்ப்பாடியிலே கண்ணன் சொன்னான்னா அதான் வேத வாக்கு. அதனாலே அவர்களும் எல்லாம் அட்டுக்குறி சோறும் பருப்பதமும் தயிர்வாவியும் நெய்யலரும் அடங்கா பொட்டா தூத்தூர் எல்லாத்தையும் கொண்டு போய் இடத்துல கோவர்தன மலைக்கு கொடுத்தார்கள். இடத்துல இட்டார்களோ இல்லையோ பார்த்தான், இந்திரனுக்கு அவ்வாற கோபம் ஏற்பட்டது. அதனாலே கல்லாலே அடித்தான், புஷ்பகால வர்த்தக மேகங்களை அழைத்தான். அழைத்து நீங்க போய் நன்னா ஜலத்தை அடிங்கோனா, முதல்ல ஜலத்தாலே அடித்தார்கள், பிற்பாடு கல்லாலே அடித்தார். போ கண்ணபிரான் குன்னமேந்தி என்று கோவர்தன மலை அதான் நம்மை ரட்சிக்கிறதுன்னு சொன்னானோ கண்ணன். அதனாலே பார்த்தான் கண்ணபிரான், மலையை தூக்கியே காட்டுவோம்னா என்று மலை எடுத்தான், மலைதான் உங்களை ரட்சிக்கிறதுன்னு கண்ணபிரான் காட்டினான். இடத்துல கல்லாலே மலை மேலே அடிச்சா என்ன ஆகும், அது வாட்டில் அடிச்சுட்டே இருந்தான். ஒரு வாரம் விடாமல் அடிச்சான் இந்திரன். கடைசியிலே கை ஓய்ந்து போய் அப்புறம் இறங்கி வந்தான் இந்திரன் என்று பார்க்கிறோம். வந்து அப்பொழுது அவன் செய்த காரியம் என்ன ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இடத்துல இந்திரன் இறங்கி வந்து தன்னுடைய தவற்றை உணர்ந்தான். ஐயோ தப்பு பண்ணிவிட்டோம்னா, இப்படி பண்ணிவிட்டோமே, இப்படி அடிக்கலாமா, கண்ணபிரான் சொல்லியாச்சுன்னா சரின்னு பேசாம இருந்திருக்கணும், தெரியாமல் பண்ணிவிட்டோமே, அவனே இறங்கி வந்து அப்பொழுது அவன் கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணினான். கோவிந்தான்ற திருநாமத்தை கொடுத்தான். கண்ணனுக்கு இந்திரன் கொடுத்த பேர் கோவிந்தான்ற பேர். அதைத்தான் இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுக்கு விசேஷமா கொண்டாடும். ஏன் அப்படின்னா அது காரணம் ஆழ்வார் பாசுரம், குன்னமேந்தி குளிர்மலை காத்தவன் என்று இவன் தான் அந்த காலத்துல
அன்று ஞானமளந்த பிரான் அவன்தான் லோகத்தை எல்லாம் அளந்தான் என்று கோ என்று சொன்னால் லோகம் என்றும் ஒரு அர்த்தம், பூமி என்று அர்த்தம். அதையெல்லாம் ரட்சித்தான், அதையெல்லாம் அளந்தவன் அவன்தான் என்று ஆழ்வார் தெரிவித்தபடினாலே அந்த திருநாமம் மிகவும் பொருந்தி இருப்பது திருவேங்கடமுடையான் விஷயத்திலேன்னு கொண்டார்கள். அதனாலே அந்த கோவிந்தான்ற பேரை இந்திரனே கொடுத்தான் கண்ணபிரானுக்கு. ஆக இப்படிப்பட்ட ஆச்சரியமான எம்பெருமான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலைன்னு அந்த ஆச்சரியமான எம்பெருமான் பரன் அறப்பெரியவனான கண்ணபிரான் அவன் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இடம் எது என்று சொன்னால் அதுதான் இந்த இடம் திருமலை. ஏன்னா ரெண்டு காரியமும் இருக்கு. எவ்வளவு பெரிய காரியம், ஒரு கோவர்த்தன மலையை தூக்கினான், அதனாலே அவன் அறப்பெரியவன் என்று பார்க்கிறோம். அது சாதாரணமாக காரியமா யாரால தூக்க முடியும்? ஒரு மலையை தூக்கிட்டு 7 தினங்கள் நிற்பதுன்னு சொன்னா யாரால முடியும்? அது அசாதாரணமான காரியம். அதே போல லோகத்தை எல்லாம் அளந்தானே திருவிக்கிரமனாக, அதுவும் அசாதாரணமான காரியம். அதே போல யாராலையும் செய்ய முடியாது, அறப்பெரியவன் செய்யக்கூடிய காரியம். அதனாலே அறப்பெரியவனான அந்த எம்பெருமான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை அவன் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இடம் எதுனா திருமலை என்று ஆச்சரியமா பார்க்கிறோம் இடத்துல. அதைத்தான் இங்கே ஆச்சரியமா காட்டுகிறார் திருமங்கை ஆழ்வார். அந்த எம்பெருமான் இங்கே வந்து நிற்கிறான், கண்ணபிரான் வந்து நிற்கிறான். கண்ணபிரான் தான் திருமலையில வந்து நிற்கிறான் என்று தெரிவித்தார். திருமலையில வந்து நிற்கிறான்னா எதுக்காக நிற்கிறான், என்ன காட்டின்னு இருக்கிறான்? அரங்கம்னு சொன்னா நாட்டியம் ஆடணும் முடியும். அரங்கம்னு சொன்னா நாட்டியம் ஆடணும். திருவேங்கடமுடையார் நாட்டியம் ஆடுறான்னா ரொம்ப நின்றுட்டு இருக்கான். 23 மணி காலம் விடாம நிற்கிறான்னா எல்லாருக்கும் அடியார்களுக்கு காட்சி கொடுக்கணும்னு நிற்கிறான். ஆனால் அவன் நாட்டியம் ஆடுகிறான். அற்புதமா பூர்வர்கள் தெரிவித்தார்கள், திருமலையிலே எம்பெருமான் நாட்டியம் ஆடுகிறான். நாட்டியம் ஆடுறானா? எங்க நாட்டியம் ஆடுறான் என்றால் அதுவே ஒரு அரங்கம், மலை உச்சியிலே நாட்டியம் ஆடுகிறான். அது எது என்றால் அந்த நாட்டியம் என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னான். அது முதல்ல ஒரு பாட்டு பாடணும். இன்னைக்குமே பாட்டோட நாட்டியம் சேர்ந்தா தானே ரசிக்கிறது, அது இல்லைன்னா ரசிப்பதில்லை. இன்னைக்குமே பாடினா வெறும நாட்டியம் ஆடினா அது ரசிப்பதில்லை. வெறும பாட்டு பாடினாலும் அதை காட்டிலும் சேர்ந்து நாட்டியமும் சேர்ந்து இருந்தால் ரொம்ப நன்னா இருக்கு. நாளே பாட்டு பாடினா குருக்ஷேத்திரத்திலே கீதம், குருக்ஷேத்திரம் தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்திலே கண்ணபிரான் கீதையை தெரிவித்தான விடத்திலே 18 அத்தியாயம் நிறைய சொன்னான், வாரி வருஷித்தான். 700 ஸ்லோகங்கள் அர்ஜுனனை குறித்த விடத்துல நிறைய அர்த்தங்களை சொரிந்தான காலத்திலே கீதா சாஸ்திரத்தை கொடுத்தான். பார்த்தோ வத்சஹா சுதி போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத் என்று பார்த்தனானவனை கண்ணுக்குட்டியாக கொண்டு சுதி போக்தா என்று அனுபவிக்கக்கூடியவர்கள் போக்தாக்கள். அவர்கள் யார்? தெளிந்த ஞானத்தோடே கூடினவர் என்று அதை அனுபவிக்கக்கூடியவர்கள் யாருன்னா ஆழ்வார்கள் போல்வார். அதுலேயும் சுதி என்று யாரை காட்டினார்னா எங்க ஆழ்வார் நம்மாழ்வாரை சொல்லிட்டார். நாளை ஆழ்வார் இருக்காரு நம்மாழ்வார், அவருக்காகத்தான் இன்னைக்கு நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிரணான திருமூர்த்தின்னு கொண்டாடுகிறார் ஆழ்வார். நாளை நிறைய விஷயங்களை சொன்னான் கீதா சாஸ்திரத்தில் கண்ணபிரான். அதெல்லாம் சொன்னா கடைசியில பார்த்தா ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியல. கண்ணன் பார்த்தான், என்னடா சாஸ்திரம்லாம் சொன்னோம், அர்ஜுனனுக்கு சொன்னானே, சொன்ன அர்ஜுனனையே பார்த்து கொஞ்ச காலம் அப்புறம் டே அர்ஜுனா அந்த கீதைன்னு ஒன்று சொன்னேனே ஞாபகம் இருக்கா அப்படின்னா, அர்ஜுனன் சுவாமி அது சொன்னியே எல்லாம் ஏதோ அங்கங்கே சில ஞாபகம் வருது, அநேகமாக எல்லாம் மறந்து போச்சு, நான் தலையை சொன்னான். அர்ஜுனன் பார்த்தான், கண்ணன் ரொம்ப கோபம் வந்துடுத்து கண்ணனுக்கு. என்ன அஸ்ரத்தை தான் உனக்கு, ஸ்ரத்தை இல்லாமல் இப்படி கேட்டிருக்கையே, எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்காக சொன்னேன் நான் 700 ஸ்லோகம். பார்த்தான் கண்ணன் பார்த்தான், ஐயோ அர்ஜுனனுக்கே புரியலன்னு சொல்றானே, மறந்துட்டேன்னு சொல்றானே, லோகத்தில் இருக்கிறவெல்லாமா ஞாபகம் வச்சுக்க போறான், ஒருத்தரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை. ஏன்னா அர்ஜுனன் எப்படிப்பட்டவன், ரொம்ப உயர்ந்தவன், ஜிதேந்திரியங்களுக்குள் தலைவனான் என்று இந்திரியங்களை எல்லாம் அடக்கி ஆடக்கூடிய சாமர்த்தியம் படைத்த, இந்திரியங்களை எல்லாம் ஜெயித்தவனான அர்ஜுனன். அப்படிப்பட்ட அர்ஜுனன் அவனுக்கே எவ்வளவு கேள்வி கேட்டான், எவ்வளவு சமாதானம் தெரிவித்தான். அவனே இப்படி எல்லாம் மறந்துட்டேன்னு உடனே கண்ணவனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. சரி சுருக்கமா மறுபடியும் உனக்கு கீதை சொல்றேன்னு உபகீதைன்னு மறுபடியும் சொன்னான். சுருக்கமா அர்த்தங்களை கண்ணபிரான் அர்ஜுனனுக்கு சொன்னான்னு பார்க்கிறோம். ஆக இப்படி அர்ஜுனனே மறந்து போயிட்டானே, எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க போறாட. பார்த்தான் கண்ணன் பார்த்தான், ஒன்றும் பிரயோஜனப்படாதுன்னா நிறைய அர்த்தங்கள் சொல்லிட்டோம், இதெல்லாம் எங்க ஞாபகம் வச்சுக்க போறா. அதனாலே பார்த்தான், சரி அடுத்தபடியாக நாம இதை நாட்டியமா நடிச்சு காட்டிடணும். நடிச்சு காட்டினாதான் புரியும் போல இருக்கு, இல்லைன்னா ஒருத்தருக்கும் புரியாது. கீதா சாஸ்திரம்ன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நிறைய சொல்றான் கண்ணபிரான். கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, திருமாலை எடுக்கை, திருவிளக்கரிக்கை, திவதேசவாசம், திருநாம சங்கீர்த்தனம், அவதார ரகசிய ஞானம், புருஷோத்தம வித்யை என்று நிறைய வழிகள், அவனை அடைவதற்கு வழிகள்னு பார்த்தா நிறைய சொல்றான். உபாயம்
இந்த உபாயங்கள் இருக்க வழிகள் அவனை அடைவதற்குண்டான வழிகள் நிறைய அடிக்கிட்டே போறான் கண்ணன். இதை பண்ணு, அதை பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு. யார் பண்ண போறா, என்ன பண்ண போறா, ஒன்றும் புரியல. ரொம்ப கஷ்டமா இருந்தது. கண்ணன் பார்த்தான். சரி, கடைசியில அர்ஜுனன் இருக்கானே அவனே திகைத்து போனான். இதெல்லாம் கேட்டான். கேட்டு கடைசியில சோகாபிஷ்டனான அர்ஜுனனை குறித்து இனி இது கவ்வருகில்லை என்னலாம் படியான சரமமான உபாயத்தை உபதேசிக்கையாலே இதற்கு சரமஸ்லோகம் என்று பேராயிருக்கிறது என்று அற்புதமா குள்ளலோகாச்சாரியர் ஆச்சரியமா எடுத்து காட்டுகிறார் தம்முடைய முமுட்சு படியில. கடைசியில என்ன ஏற்பட்டதுன்னா, அர்ஜுனனுக்கு நிறைய சொல்லிட்டே வந்தான். கர்மயோகத்தை பண்ணு, ஞான யோகத்தை பண்ணு, பக்தி யோகத்தை பண்ணு, இதெல்லாம் நிறைய சொன்னான். இதெல்லாம் பண்ணணும், அவசியம் பண்ணணும், என்னை அடைவதற்கு இதெல்லாம் வழிகளாக இருக்கின்றன என்றெல்லாம் நிறைய காட்டினான் கண்ணபிரான். ஆனா கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னா, அர்ஜுனனுக்கு ரொம்ப சோகம் தான் வந்தது. இதெல்லாம் கேட்டு என்ன தெளிவு ஏற்பட்டு ஞானம் ஏற்பட்டு ரொம்ப சந்தோஷம் கண்ணா, நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொன்னானான்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. கடைசியில சோகம் அதிகமாக வந்துடுச்சு. கேட்க கேட்க ஏன் சோகம் வந்ததுன்னா, கண்ணன் இருக்கானா இதெல்லாம் சொல்லிட்டு வரும் காலத்துல நடுவில் உன்னை சேர்த்து சேர்த்து சொல்லிட்டு வந்தான். எதை சொன்னான்னா, அர்ஜுனா நீ எனக்கு சரீரம், அர்ஜுனா நீ எனக்கு சரீரம் என்று ஆங்காங்கே சொல்லி வந்தான் கண்ணபிரான். கேட்டுட்டே வந்தான் அர்ஜுனன். ரொம்ப கூர்மதியோட கூடினவன் அர்ஜுனன். அதனாலே கூர்மையான புத்தி இருந்தபடினாலே கண்ணன் நடுவில் எதுக்கு அர்ஜுனா நீ எனக்கு சரீரம், அது சேவையே இல்லை, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும் காலத்தில் நடுவில் அர்ஜுனா நீ எனக்கு சரீரம், நீ எனக்கு சரீரம்னு சொல்லிட்டே இருக்கானே எதுக்கு சொல்றான் அப்படின்னு யோசிச்சான் அர்ஜுனன். அப்பொழுது அர்ஜுனன் ஒன்று உணர்ந்தான், சரீரமானதற்கு தன்னை ரட்சித்துக் கொள்வதற்கு ஏதாவது காரியம் பண்றதா, ஒன்றும் பண்றதில்லை. அப்படின்னா ஆத்மா தான் பண்றான். உள்ள இருக்கிற ஆத்மா இருக்கிறபடினால தான் சரீரமானது என்ன பண்றது, தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு அது காரியம் பண்ணுகிறது. ஆத்மா வெளியில போயிட்டான்னா சரீரம் ஏதாவது காரியம் பண்ண முடியுமா, கீழே விழுந்துடுறதோ இல்லையோ. நாளே சரீரத்தை ரட்சித்துக் கொள்வதற்கு சரீரம் ஒன்றும் பண்ணுவதில்லை. உள்ள இருக்கிற ஆத்மா தான் அதுல எங்கேயோ ஒரு அடிபட்டுறது, எங்கேயோ ஒரு அழுக்கு ஏதோ ஏற்படுறது அப்படின்னா அந்த அழுக்க போக்க வேண்டும்னா உள்ள ஆத்மா இருக்கணும். இல்ல நான் ஆத்மா வெளியில போயிட்டான்னா சரீரத்தாலே தனக்கு ஏற்பட்ட அழுக்கை போக்கிக் கொள்ள முடியுமா, ஒண்ணுமே பண்ண முடியாதோ, அசைவிட முடியாதோ. நாளே உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா தான் இப்ப சரீரத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு அழுக்கை போக்கிறான். அர்ஜுனா நீ எனக்கு சரீரம் சரீரம்னா கண்ணன் யாரை சொல்றான், அர்ஜுனனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை சொல்லுகிறான். உன்னுடைய ஆத்மா எனக்கு சரீரம், உன்னுடைய ஆத்மா எனக்கு சரீரம்னு சொன்னா என்ன அர்த்தம், உன்னுடைய ஆத்மா எனக்கு சரீரம்னா சரீரத்தை ரட்சித்துக் கொள்வதற்கு சரீரம் எப்படி ஒன்றும் பண்ணாதோ அதே போலத்தான் அர்ஜுனா உன்னுடைய ஆத்மா எனக்கு சரீரம் ஆயிடுத்து, அதனாலே உன்னை ரட்சித்துக் கொள்வதற்கு நீ எதுவும் பண்ணக்கூடாது, நான் தான் பண்ணணும். நான் தான் ரட்சகனை தவிர உன்னாலே எதுவும் பண்ண முடியாது, அது உன்னுடைய சொரூபத்துக்கும் சேராது என்பதை உணர்த்துகிறான் கண்ணபிரான் என்பதை அறிந்தான் அர்ஜுனன். அதை அறிந்தபடினாலே அர்ஜுனன் இருக்கானே சோகம் வந்துட்டவனுக்கு, என்ன இது கண்ணன் இருக்கானே நம்ம சரீரம் சரீரம்னு சொல்றான், அதே சமயத்துல கர்மயோகத்தை பண்ணு, ஞான யோகத்தை பண்ணு, பக்தி யோகத்தை எப்படி பண்றது, சரீரம் தன்னை ரட்சிச்சுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுமா, அதே போல எம்பெருமான் தானே நம்ம ரட்சிக்கணும். நாம நம்ம ரட்சித்துக் கொள்ளலாமா, கர்மயோகம் செய்து ரட்சித்துக் கொள்றது என்ன, அவனை அடைவது, கர்மயோகம் செய்து அவனை அடைவது, ஞான யோகம் பண்ணி அவனை அடைவது, பக்தி யோகம் செய்து அவனை அடைவது, இதெல்லாம் நாம் செய்து நம்மை ரட்சித்துக் கொள்வது என்பது சேருமா, அது சேராது என்பதைத்தான் கண்ணன் உணர்த்துகிறான் என்கிறபடினாலே சோகம் வந்து சேர்ந்தது அர்ஜுனனுக்கு. அதனால்தான் கடைசியில கண்ணபிரான் சொல்லும் காலத்துல எல்லா தர்மங்களையும் விட்டு சர்வதர்மான் பரித்யஜ்யா, எல்லாவற்றையும் விட்டு உபாயாந்தரங்களை எல்லாம் விட்டு என்னையே உபாயமாகப்பற்று அர்ஜுனா, என்னையே வழியாகப்பற்று மாம் ஏகம் சரம் ரஜா என்று தெரிவித்து, நான் செய்யக்கூடிய காரியம் என்ன, அகம் துவா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யான், நான் உன்னை எல்லா பாபங்களிலிருந்தும் விடுவித்தவனாக ஆக்குகிறேன், மாசுச்சகா வருத்தப்படாது என்று சோகம் ஏற்பட்டபடினாலே தான் மாசுச்சகா என்று தெரிவித்தான் கண்ணபிரானிடத்திலே, வருத்தப்படாதே என்று தெரிவித்தான். இதனுடைய அர்த்தம் புரிந்தாத்தான், எதுக்காக இதை விவரிச்சு சொன்னேன்னா, இது புரிஞ்சாத்தான் மேலே நாட்டியம் எப்படி ஆடுறான் திருமலைன்றது தெரியும், அதுக்காக தெரிவித்தேன் இவ்விடத்துல. நாளே கண்ணபிரான் இந்த அர்த்தத்தை சொன்னான். இது பாட்டு, இது கீதைனது பாட்டு இல்லையோ, இதை எம்பெருமான் இவ்விடத்திலே தெரிவித்தான் அர்ஜுனனுக்கு சொன்னான். நாளே அர்ஜுனா எல்லாத்தையும் விட்டுடு, நான் சொன்னதெல்லாம் விட்டுடு, உனக்கு என்ன சோகம் ஏற்பட்டதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு, சரீரம் ரட்சித்துக் கொள்ள முடியாது, அதனால நான் தான் ரட்சிக்கிறேன்னு நீ புரிஞ்சுடுட, நான் சொன்னது உன்னுடைய அபிப்பிராயத்தை இப்போ சொல்றேன் கேளு, நான் தான் ரட்சகன், என்னையே பற்று, கீழே சொன்னதெல்லாம் விட்டுடு. அப்போ அதெல்லாம் எதுக்கு அவ்வளவு சொன்னான், சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே, எதுக்காக அவ்வளவு சொல்லணும், எதுக்காக கர்மயோகத்தை சொல்லணும், ஞான யோகத்தை சொல்லணும், பக்தி யோகத்தை சொல்லணும். அற்புதமா குள்ளலோகாச்சாரியர் ஆச்சரியமா தெரிவித்தார். கொண்டி பசுவுக்கு தடிகட்டி விடுவார் இப்போது, அற்புதமான திருஷ்டான். ஒரு பசு ரொம்ப முட்டுறது,
அப்படின்னா என்ன பண்றான் அப்படின்னா இடையான் காலில் ஒரு கட்டையை கட்டி விட்டு விடுறான். கட்டையை கட்டி விட்டா அதால வேகமா ஓட முடியாது. அது முட்டுறதனவோ முட்டாத சுபாவம் அதுக்கு போகாது. அந்த சுபாவத்தை மாற்ற முடியாது. அந்த தலையால முற்ற சுபாவத்தை மாற்ற முடியாது. அதுக்கு பதிலாக காலில் ஒரு கட்டையை கட்டிட்டா அதிகமா வேகமா ஓடி வர முடியாது இல்லையோ, அது நடுவில் இடிக்கும். இந்த கட்டை இடிச்சுட்டே இருக்கும். அதால வேகமா ஓடி ஓட முடியாது. அதுக்குள்ள யாரை முட்டை வருதோ அவன் ஓடி போயிடலாம். அவன் காலில் கட்டை இல்லையோ, அதனால இது ஓடி வருதுன்னு பார்த்தோம்னா அவன் ஓடி போயிடும். அதுக்காக முட்டக்கூடிய பசுவுக்கு காலில் ஒரு கட்டையை கட்டி விடுறா போல இந்த லோகத்தில் இருக்கிறவ எல்லாரும் எப்படி இருக்கா, ஏதாவது ஒன்று நாம பண்ணணும். நம்ம ரட்சிச்சுக்கிறதுக்கு இவ்வளவுதான் சொன்ன பிற்பாடும் அவன் தான் ரட்சகன் அவன் தான் ரட்சகன் சொன்ன பிற்பான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. எம்பெருமான ஒரு 4 பிரதட்சணமாவது பண்ண வேண்டாமா அப்படின்றா. உடனே ஏதாவது ஒரு ஓமத்தை பார்த்தா உடனே அந்த ஓம குண்டத்தை வரும்போது சுற்றி வர வேண்டாமா, அதெல்லாம் பண்ண வேண்டாமா நாம ஏதாவது அப்படின்னு ஏதாவது என்ன அபிப்பிராயம். அது என்னவோ இந்த ஹோமகுண்டம் நம்ம ரட்சிக்க போகிறது என்றும் அதுல இருந்து வரக்கூடிய புகை நம்ம காப்பாற்ற போறது இன்னும், நம்ம விரும்ப சுத்தி வரமே பிரதட்சணம் அது நம்ம காப்பாற்ற போறது இன்னும். இப்படி லோகத்துல இருக்கிறவாளுகள் எல்லாம் என்னன்னா ஏதாவது பண்ணணும்ன்ற இப்படி இதுலயே எண்ணம் என்ன பண்ணியே பழகிட்டோம். நம்ம இந்த லோகத்துல ஏதாவது ஒண்ணு அடையணுமா நாம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும், அப்பதானே நமக்கு கிடைக்கிறது. நம்ம லோகத்துல எதை அடையணும்னாலும் அதுவாக ஒன்றும் பண்ண போறது இல்லையோ. பிரசாதம்னா பிரசாதம் நேரமாச்சுன்னா இப்போ பிரசாதம் அப்படின்னு சொன்னா பிரசாதத்தை யாராவது சித்தப்படுத்தணும். படுத்தினானா இல்லைன்னா அதுவே நம்ம வாயில வந்து விடுமா, யாராவது பண்ணினா தானே வரும். அதை போல இந்த லோகத்திலே எதை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னாலும் நம்முடைய முயற்சி வேண்டும் என்று இப்படியே பழகினபடினாலே நமக்கு என்ன ஏற்படுறதுன்னா எம்பெருமானை அடைவதற்கும் நாம ஏதாவது பண்ணணும் என்கிற எண்ணம் ஏற்படுது. அதன் காரணத்தாலே கண்ணபிரான் என்ன பண்ணான்னா இது மாற்றவே முடியாத லோகத்தில் இருக்கிறவனுடைய இந்த தன்மையை நம்ம அடையணும்னா அவ ஏதாவது பண்ணணும் நம்ம 4 தடவை சுற்றி வரணும் என்று ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருப்பா இந்த லோகத்துல. அதுக்காக கர்ம யோகத்தை பண்ணு, ஞான யோகத்தை பண்ணு, என்னை அடைவதற்கு இதெல்லாம் பண்ணுன்னு இந்த முற்ற பசுவுக்கு காலில் தடியை கட்டி விடுற மாதிரி தான் இது. அதுக்காக சொன்னதை தவிர உண்மையான அபிப்பிராயம் என்னன்னா அவனே உபாயம் என்பதுதான் உண்மையான அபிப்பிராயம். அவ்விடத்துல அவனை அடைவதற்கு அவனே வழி. நாம் நம்மை ரட்சித்துக் கொள்வதற்கு நமக்கு சக்தியும் கிடையாது, ஞானமும் கிடையாது, தகுதியும் கிடையாது, நமக்கு யோகியதையும் கிடையாது நம்மை ரட்சித்துக் கொள்வதற்கு. அவன்தான் ரட்சகன். சொத்தை சுவாமி தான் ரட்சிக்க வேண்டுமே தவிர சொத்து ஒரு நாளும் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளக்கூடாது. இப்ப நமக்கு ஞானம் இருக்கே இந்த சொத்துக்கு என்று சொன்னா இந்த ஞானம் எதுக்கு பிரயோஜனம்னா இதை அறிவதற்கு தான் பிரயோஜனம். அவனே ரட்சகன்றதை அறிவதற்குத்தான் இந்த ஞானத்துக்கு விஷயமே தவிர நாம் நம்மை ரட்சித்துக் கொள்வது என்பது ஒரு நாளும் இந்த ஸ்வரூபத்துக்கு சேராது, ஆத்மஸ்வரூபத்துக்கு சேராது என்பதைத்தான் கீதாச்சாரியன் அற்புதமாக அக்காலத்திலே சொன்னான். இதை சொன்னாலும் கூட ஒருத்தருக்கும் புரியல. கடைசியில இதெல்லாம் சொன்னா எல்லா தர்மங்களையும் விட்டு என்னையே பற்று, நான் என்ன பண்றேன், உனக்கு எதெல்லாம் தடைகளா இருக்கோ என்னை அடைவதற்கு எதெல்லாம் தடையா இருக்கோ சர்வபாபேபியா மோக்ஷயிஷ்யாமி, நான் ஒன்றும் காரியமே பண்ண வேணாம், தன்னடையே அவைகள் விட்டு போகும் என்று தெரிவிக்கிறான் இடத்துல கீதாச்சாரி. அதனால இதெல்லாம் சொன்னாலும் கூட யாருக்கும் ஒன்றும் புரியல. பார்த்தான் திருமலையிலே சேர்ந்தான், சேர்ந்து நாட்டியமாடி காட்டுகிறான் என்று மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தா என்னும் வடதிருவேங்கடம் மேய மைந்தாவன் என்று இங்கே வந்தான். இந்த அரங்கத்துல என்ன பண்றான், அதே கண்ணபிரான் அங்கே கீதையை சொன்னவன் அதே கண்ணபிரான் இவ்விடத்துல அதை அப்படியே நடித்து காட்டுகிறான். இவ்விடத்துல வெடிக்கா முன்னாடி என்னுடைய திருத்தாப்பனார் தெரிவிப்பார், எல்லாம் தீர்த்தம் கொண்டு வான்னு மாமனார் மாட்டு பொண்ணை பார்த்து சொன்னான். மாட்டு பொண்ணுக்கு தீர்த்தம்னா புரியவே இல்லை. தீர்த்தம்னா என்ன, தீர்த்தம்னா என்ன, அவளுக்கு தண்ணி ஜலம் இப்படியே சொல்லி தண்ணி கொடு அப்படின்னு சொன்னா தான் புரியும். இந்த மாதிரி தீர்த்தம்னு சொன்னா புரியவே இல்லை. அதனால இதுல எல்லாம் நிறைய இடத்துல பிரித்து காட்டுகிறார்கள். ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று பேர். தீர்த்தம்னு சொன்னா பரிசுத்த ஜலம்னு அர்த்தம், அதற்கு தீர்த்தம்னு பேர். தீர்த்தம்னு சொன்னாலே எதுக்கு தீர்த்தம்னு கேட்கக்கூடாது. தீர்த்தம்னு சொன்னா பானம் பண்ணுவதற்கு தான் தீர்த்தம்னு அர்த்தம். ஜலம் கொண்டானா கைகால் ஆரம்பிக்க ஜலம் கொண்டான அர்த்தம். அதனால அதுக்கு அவ்வளோ சுத்தி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நல்ல தீர்த்தமா இருக்கணும், குடிக்கிறதுக்கு நல்ல தீர்த்தமா இருக்கணும் ஐயோ. அதனால கை கால் ஆரம்பிக்கிறதுக்கு ஜலம் கொண்டான்னு சொல்லணும். தீர்த்தம்னு சொன்னா பரிசுத்தமான ஜலம்னு அர்த்தம். அதனால அந்த மாட்டு பொண்ணுக்கு புதுசா வந்திருக்கா, அவளுக்கு இதெல்லாம் தெரியல. தீர்த்தம் கொண்டான உடனே அவ இப்படி முடிச்சா, ஓ என்ன தீர்த்தம் என்ன, உடனே இருக்கார காட்டினார் கையால், மாமனார் இப்படி கையால காட்டினார். ஓ வாட்டரா, அந்த மாட்டு பொண்ணு ஓ வாட்டர்னா தான் தெரியும், இல்லை தீர்த்தம் தான் தெரியாது. ஓ வாட்டரா அப்படின்னு எடுத்துட்டு வந்தார்னு வேடிக்கையா தெரிவிப்பேன். அதை போல இவ்விடத்துல என்னதான் கீதாச்சாரியன் எவ்வளவுதான் கீதையில என்னையே பற்று ஒன்றும் புரியல யாருக்கும். என்னடா என்னையே பற்றுன்றான், இந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் யார் அர்த்தம் கேட்கறது, இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ரொம்ப கஷ்டமானது என்றெல்லாம் ரகசியமா இருக்கக்கூடியது வேற.
என்னெல்லாம் வேற சொல்றார். இதனுடைய அர்த்தம் ரகசியமா இருக்கக்கூடிய அர்த்தம். இதை கேட்கறதுக்காக 18 தடவை எம்பெருமானார் திருக்கோட்டியூருக்கு வேற நடந்த. அதுல அவ்வளோ ரகசியார்த்தம் இருக்கு என்றெல்லாம் இருக்கும்போது எல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் இந்த ஸ்லோகார்த்தம்லாம் அறிவது என்கிறபடினாலே பார்த்தான். கண்ணன் பார்த்தான், எல்லாம் பிரயோஜனப்படாது, அர்ஜுனனுக்கே திருப்பி கீதை சொல்ல வேண்டியதா போச்சு, அதனாலே நாம் நடித்து காட்டி விடுவோம் என்று வந்து சேர்ந்தான் திருமலையிலே. மாம் ஏகம் சரண் ரஜா, ஒரு திருக்கையாலே தன்னுடைய வலது திருக்கையாலே ஆச்சரியமா அப்படி திருவடியை காட்டி கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். அதனால என்ன ஏற்படுறது? அகம் துவா சர்வபாவேப்யா மோக்ஷயிஷ்யாமி என்று அவன் செய்யக்கூடிய காரியம் முழந்த அளவாக எல்லாம் வத்தி விடுகிறது. சம்சாரம்னு சொல்லக்கூடிய பெரிய சமுத்திரம், அதுல என்ன இருக்கு? நிறைய பாவங்கள், நிறைய கர்மாக்கள் நிறைந்ததாக இருக்கிறது. அதெல்லாம் என்ன ஆகுது? முழந்த அளவா வத்தி போயிடும் எல்லாம் என்று இடத்துல நாட்டியமாடி காட்டுகிறான் திருமலையிலே என்று அற்புதமாக தெரிவிக்கிறார். குருக்ஷேத்திரத்திலே கீதம், திருமலையிலே நாட்டியம் என்று தெரிவிக்கிறார்கள் பூர்வாச்சாரி. அதனாலே அவ்வளவு ஆச்சரியமாக திருவேங்கடமுடியான் தன்னுடைய திருவடியை இடத்துல காட்டி கொடுக்கிறான் வலது திருக்கையாலே. இந்த திருவடியை பற்றுங்கோள், பற்றினீர்கள்னு சொன்னான். சம்சாரம்னு சொல்லக்கூடிய பெரிய சமுத்திரமானது இது முழந்த அளவா வத்தி கொடுத்து விடுனா, அதனாலே கட்டாயம் என்னை வந்து அடைந்து விடலாம் என்பதை காட்டிக்கொண்டு எழுந்தருள் இருக்கிறான் திருவேங்கடமுடையான இடத்துல. அதனாலே திருவேங்கடமுடையான இடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னா, நீயே வேண்டும், உன்னுடைய திருவடி தாமரைகளை தவிர வேறு எதுவும் வேண்டாம்னா என்று தெரிவிக்க வேண்டும் அவனுடைய திருவடி தாமரையில். அதான் இடத்துல எம்பெருமான் காட்டக்கூடிய என்னுடைய திருவடிகளையே பற்று, ஒன்றையே பற்று என்று ஸ்ரீமன் நாராயண சரணௌ என்று காட்டக்கூடிய இடம் எதுனா திருமலையிலே தான் அவன் காட்டுகிறான் தன்னுடைய திருவடி தாமரைகளை. என்னுடைய திருவடி தாமரைகளே பற்று என்று அதற்கு மேலே இடத்திலே பார்க்கிற மூலியோ பிராட்டி இடத்திலே மார்பிலே எழுந்தருள் இருக்கிறாள். புருஷகாரம் செய்யக்கூடியவள் இடத்துல எம்பெருமானையும் நம்மையும் சேர்த்து வைக்கக்கூடிய பிராட்டி. அலர்மேல் மங்க உரமார்பா அகலகில்லேன் இறையும் என்ன அலர்மேல் மங்க உரமார்பா என்று அலர்மேல் மங்கை அவனுடைய மார்பிலே எழுந்தருள் இருக்கிறாள். புருஷகாரம் செய்து சேர்த்து வைக்கக்கூடியவள். அப்படி இருக்கிறபடினாலே நம்மை கட்டாயம், நம்ம எத்தனை பாவங்கள் நாம் செய்திருந்தாலும் பிராட்டி என்ன பண்றார்? அவனை பாவத்தை பார்த்து தண்டிக்காதீர்கள், வந்துட்டானோ இல்லையோ, நம்ம திருவடியை சார்ந்து வந்தானோ இல்லையோ, அதனாலே அவனை ரட்சித்து விடுங்கோள் என்று பிராட்டி சொல்லக்கூடியவள் மார்பிலே இருக்கா. அப்படிப்பட்ட ஆச்சரியமான அவனுடைய இணையடி தாமரைகள் இருக்கு, பூவார் கடல்கள் என்று அற்புதமான திருவடி தாமரை. அந்த திருவடி தாமரைகள் இருக்கு, புஷ்பத்தை போலேயும் பூக்கள் நிறைந்த இருக்கிற திருவடி தாமரைகள் எதுன்னா அதுதான் பெருமானுடைய திருவடி. பூவார் கடல்கள் அறிவினையே பொருந்துமாறு புனராயே ஆழ்வார் தெரிவிக்கிறார் தம்முடைய ஆரம்பத்திலே 10ஆம் திருவாய்மொழியிலே. பூவார் கடல்கள் அறிவினையேன், எவ்வளவு பாவத்தோடே கூடின நான் பொருந்துமாறு புனராயத்திலே பொருந்தும்படியாக நீ என்னை நியமிக்க வேண்டும்னு அற்புதமா தெரிவிக்கிறார் ஆழ்வார் இடத்துல பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான நாட்டியமாடக்கூடிய அரங்கம்னு சொன்ன அது திருவேங்கடம் என்று பார்க்கிறோம் இடத்துல. ஆக 2 அரங்கங்களை பற்றி இப்பொழுது 1 மணி காலம் ஆயிடுத்து, அது மேலே ஆயிடுத்து. இத்தனை காலம் 2 அரங்கங்கள். ஒரு அரங்கம் கண்ணபிரான படத்துல நாட்சந்தியிலே ஆச்சரியமா குடக்கூத்தாடினானே, அது ஒரு அரங்கம். அடுத்தபடியா மற்றொரு அரங்கம் இது என்றால் கீழே சொன்னேன், இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை, அதனாலே திருவேங்கடமுடையானை பற்றி கட்டாயம் அனுபவிக்க வேண்டும் என்று தெரிவித்தேன். அந்த அரங்கம் எதுனா அதுதான் ஆச்சரியமான திருமலை. அந்த திருமலையிலே நாட்டியமாடி காட்டுகிறான் அந்த எம்பெருமான் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான அரங்கம். இந்த 2 அரங்கங்களை பற்றி அடியன் இந்த கோட்டில இவ்விடத்திலே விண்ணப்பித்தேன். மேலே 2 அரங்கங்கள், அதை பற்றி அடியனுடைய குமாரன் சிரஞ்சீவி ஷடஜித் இவ்விடத்துல அவன் தெரிவிப்பன் விடத்துல அதை கோட்டியார் எல்லாரும் பொறுமையா இருந்து கேட்டுள்ள வேண்டும் என்று இந்த கோட்டியில பிரார்த்திக்கிறேன். ஆக 2 அரங்கத்தை பற்றி அரங்கத்திலே சொல்லும்படியான ஒரு பெரிய பாக்கியம் இது திருவரங்கம். இந்த திருவரங்கம் இருக்க அந்த திருவரங்கத்தை பற்றி அவன் சொல்லுவான். மேலே உண்டானது இந்த திருவரங்கம் இருக்க அந்த அரங்கம் தான் 2 அரங்கத்துக்கும் விஷயம் இடத்துல. ஆக அவ்வளவு ஆச்சரியமான இந்த அரங்கத்துல சொல்லும்படியான பாக்கியம் பெருமானுடைய திருவடி சாயன்னு பேர். அவனுடைய திருவடி நிழல்கீழ், திருவடி இந்த பக்கம் தானே நீட்டின்னு இருக்கான், திசை பாதம் நீட்டி என்று கிழக்கு நோக்கி ஆச்சரியமா அவனுடைய திருவடி தாமரை நீட்டின்னு இருக்கானே, அந்த திருவடி நிழலின் கீழே இருந்து கொண்டு இதை அனுபவிக்கும்படியான ஒரு பெறாப்பேர். அந்த பெறாப்பேரை இவ்விடத்துல நாம் பெற்றோம். அதற்கு முக்கியமான காரணம் இத்தனை பேரும், இந்த கோட்டியார் இத்தனை பேரும் இவ்விடத்துல இருந்து இப்படிப்பட்ட உபன்யாசத்தை கேட்க வேண்டும்னு சொன்னார். பரம ஆனந்தமா இருக்கு. இதை போல அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவது என்று கூடோன்னு ஆழ்வார் ஆசைப்பட்டாரு. அதை அடியன் ஒவ்வொரு வருஷம் ஆசைப்பட்டு இருக்கேன், இந்த குழாத்தை சேவிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதற்கு சேர அவரும் சுவாமியும் இடத்துல நரசாபூர் சுவாமி, சடகோப ராமானுஜதாசர் சுவாமி அவரும்
அடியனை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கட்டாயம் வரணும் என்று அவரும் நியமித்தார். அதற்கு அனுகுணமாக அந்த நியமனானுகுணமாக இடத்துல விடை கொண்டு வந்தேன். ஆழ்வார்த்திலிருந்து இடத்துல அவருக்கு ரொம்ப அபிமானம். அடியன் இடத்துல ரொம்ப வருஷமாகவே கூப்பிட்டு இருந்தார். நான் பல ஆண்டுகள் அடியன் நிராகரித்திருக்கேன். அப்பொழுதெல்லாம் அடியனுடைய திருத்தாப்பனாக இருந்தபடினாலே அவரை விட்டுட்டு வர முடியல இடத்துல. அதனாலே அவர் வருஷம் கூப்பிடும்போது சுவாமி இந்த வருஷம் வருது சிரமம், அடுத்த வருஷம் பார்க்கலாம் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவரும் வருஷம் தொடர்ந்து அடியனை அழைத்து கொண்டே இருந்தார். அதனால இப்பொழுது ஒரு 2 வருடங்களாக சென்ற வருஷமும் வந்திருந்தேன். அதே போல இந்த வருஷமும் வரும்படியான ஒரு பாக்கியம் ஏற்பட்டது. அடியனுக்கு ஒரு பெரிய பாக்கியம். அடியாருக்கு குடாங்கடை உடன் கூடுவது என்று கூடோன்னு ஆழ்வார் ஆசைப்பட்டபடியே இடத்துல ஆசைப்பட்டது இவ்விடத்துல இன்று அடியனுக்கு கைகூடித்து இவ்விடத்துல உங்களை எல்லாம் பார்த்ததில் அடியனுக்கு மிகுந்த ஆனந்தம். அதுலேயும் முக்கியமாக ஸ்ரீமத் வேதமார்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்த பிரவர்த்தகராய் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிங்கராச்சாரியர் சுவாமி இடத்துல எழுந்தருளி இருக்கார். சுவாமி இருக்காரு அடியன் இடத்துல மிகுந்த பிரீத்திய இடத்துல. அதே போல அடியன் திருத்தப்பனாருக்கும் அவருக்கும் நெருங்கின தொடர்பு உண்டு, பரிச்சயமும் உண்டு. அதில் அந்த சுவாமி இருக்கார திருமலையிலே பெரிய ஒரு பதவியிலே இருந்த சுவாமி. அப்பொழுதெல்லாம் அடியன் இடத்துல மிகுந்த பிரீத்தி கொண்டு இடத்துல எத்தனையோ சகாயங்கள் அடியனுக்காக செய்திருக்கிறார். இது வாசாமகோச்சரம் அந்த சுவாமிக்கு அடியன் தலையெல்லால் கைமாறிலேனே என்கிறார். கிருத்தஜதையை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தனை காலம் அந்த சுவாமி இடத்துல எழுந்தருளி இருந்து மிகுந்த ஞானாதிகர் அனுஷ்டானபரராக இருக்கக்கூடியவர்கள், நிறைய சம்பிரதாய அர்த்தங்கள் தெரிந்தவர், நிறைய வாசித்தவர். அப்படிப்பட்ட அந்த சுவாமி முன்னிலையிலே சொல்லும்படியான ஒரு பாக்கியம்னு சொன்னார். இது ஒரு பெரிய அலபிய பாக்கியம் அடியனுக்கு கிட்டியது. அந்த சுவாமி இத்தனை காலம் பொறுமையாக இருந்து அடியனுடைய புன்சொற்களையும் கேட்டுக்கொண்டிருந்த அந்த சுவாமியினுடைய திருவடித்தாமரைகளுக்கு அடியன் பல்லாண்டு 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 என்று பாடி அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு என்கிறார். அந்த இவ்விடத்திலே மங்களாசாசனத்துக்கு அனுகுணமாக இதே போல அடியேறும் வருடம் தோறும் இவ்விடத்திலே வந்திருந்து அதே போல எல்லோரும் இவ்விடத்துல இதே போல வருடந்தோறும் இங்கேயும் எல்லாரும் சேர்ந்து இருந்து குடாமாக இருந்து இதையெல்லாம் கண்டு அனுபவிக்க வேண்டும் என்று ஸ்ரீரங்கநாச்சியாரையும் திருவரங்கராஜனையும் இடத்திலே பிரார்த்தித்து அமைகிறேன். குற்றம் குறைகளை சமிக்க பிரார்த்திக்கிறேன். சிவத்தே விஸ்வயுக்தாரிய மனோநந்தன ஹேட்டவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம் ஸ்ரீநகரியாம் மகாபுரியாம் தாம்பரவன் உத்தரேதடே ஸ்ரீ திந்திரணீமுலதாமே சனகோபாய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். மேலும் ஒரு முக்கியமான விஷயம், அடியேன் இப்பொழுது பகவத் விஷய காலக்ஷேபம் தெரிவித்து வருகிறேன் ஆழ்வார் திருநெல்லிருந்து. இது இப்பொழுது இதே திருவேங்கடமுடையான் விஷயமாக ஆரம்பத்தில் 10ஆம் திருவாய்மொழி நடந்து வருகிறது. உலகுண்ட பெருவாயா சொல்லி வருகிறேன். அந்த பதிகம் இப்பொழுது நடந்துருக்கு. 7ஆம் பாட்டு வரைக்கும் ஆயிருக்கு. இப்பொழுது அதை கேட்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் அதை அவரவர்கள் கிரகத்திலிருந்தே கேட்கலாம். ஃப்ரீ கான்ஃபரன்ஸ் கால் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது. அதன் மூலமாக அதை கேட்டு அவசியம் அனுபவிக்கலாம். ரொம்ப நிதானமாக சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் புரியறபடி நம்மளுடைய ஈடு வியாக்கியானத்தில் ஒரு பதங்களுக்கு கூட அர்த்தம் தெரியாமல் இருக்கக்கூடாது என்று கொண்டு இடத்துல தெரிவித்து வருகிறேன். என்ன இந்த பகவத் விஷய காலக்ஷேபம் 2020 ஆரம்பித்தது. 5 வருஷம் ஆச்சு. இப்போதான் ஆரம்பத்துக்கு வந்திருக்கேன். அதனால அரும்பத உரையுடன் சேர்த்து தெரிவித்து வருகிறேன். அதனால அவசியம் கேட்கணும்னா இடத்துல கேட்க வேணும்னு பிரார்த்திக்கல, கேட்கணும்னே சொல்றேன். கட்டாயம் கேட்கணும். என்ன நிறைய அர்த்தங்கள் மிகவும் தெளிவாக எல்லோருக்கும் புரியணும்னுக்காக ரொம்ப சுலபமாக பேசுகிற பாஷையே அடியேன் தெரிவித்து வருகிறேன். ரொம்ப கேட்கறது ரொம்ப சுலபம் தான். எல்லாருக்கிட்டையும் இப்போ ஃபோன் இருக்கு. நாளே ஃபோன் இருக்கிறபடினாலே அதை கொண்டு ரொம்ப சுலபமாக கேட்கலாம். நாளே அவசியம் எல்லாரும் அதை கேட்க வேண்டும். அதற்கு தொடர்பு கொள்ள வேண்டியது ஃபோன் நம்பர் அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். இடத்துல வாங்கிட்டு அவருடைய ஃபோன் நம்பருக்கே ஃபோன் பண்ணி இடத்துல கேட்டு அறியலாம் அதை எப்படி கேட்க வேண்டும் என்று. அவசியம் கேட்க வேண்டும். இந்த கோட்டியில என்ன இந்த ஈடு வியாக்கியானம்னு இருக்கேன், அதுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்து விடுறாரு. நம்முள்ள இருக்காரு, மற்ற இடங்கள்ல இருக்கிற 4000 பிரபந்தத்தில் இருக்கிறதோ ரகசியார்த்தங்களோ எல்லாத்தையும் அதுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்து விடுறாரு. அவ்வளவு ஆச்சரியமானது. அதுவும் இந்த அகலவில்லை நிறையன்ற அந்த ஒரு பாட்டு இருக்கே, 25 பக்கம் வியாக்கியானம் பண்ணுகிறார். நம்முள்ள பரமகுணமாக வியாக்கியானம் பண்ணுகிறார். அதை சொல்றதுக்கு 1 மாசம் அவகாசம் வச்சிருக்கேன். அதுக்கு மட்டும் 1 மாசம் சொல்லணும்னு வச்சிருக்கேன். அதனால அவசியம் அதை எல்லோரும் கேட்க வேண்டும் என்று இந்த கோஷ்டியில பிரார்த்திக்கிறேன். இதனுடைய சாத்துமறையும் திருமலையில அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அங்கே சாத்துமறை செய்வதாக இருக்கிறேன். உலகமுண்ட பெருவாயானுடைய சாத்துமறையை அங்கே திருமலையிலேயே நடக்க வேண்டும் என்று ஏற்பாடுகள் செய்து வருகிறோம்.
அதனாலே அதை அவசியம் கேட்க வேண்டும் என்று இந்த கோஷ்டியிலே பிரார்த்தித்தும் அமைகிறேன். குற்றம் குறைகளை க்ஷமிக்க பிரார்த்தித்தோம்.